இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சாட்ல உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டுருங்க சரியா. ஸோ யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ சாட்ல கண்டிப்பா உங்களுடைய நேம்ஸை வந்து போட்டுருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி ஹை ப்ரியாரிட்டி சாப்டர். ஓகே, ஸோ நீட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். இந்த ஒரு சாப்டர் நீங்க வந்து விட்டுறவே முடியாது, இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் தான் கெமிக்கல் பாண்டிங். ஓகே, ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்கு குயிக்கா வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங் கிளாஸ் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து சாட்ல சொல்லுங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் மேம் நான் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க. இல்ல மேம் நான் இன்னைக்கு தான் வரேன் அப்படிங்கிறவங்க வந்து டுடே செஷன் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் அ லாட். ஏன் அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் யூ நோ ரைட், இந்த சாப்டர்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து வரும். இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்லிடுறேன், நான் உங்க சாட்டுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலனா டோன்ட் டேக் so much to the heart because நான் கண்ணாடி ஸ்பெக்ஸ் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ப்ராப்பரா கண்ணு தெரியல, தோ நான் அந்த ஃபாண்ட் எல்லாம் பெரிய சைஸ்ல தான் வச்சிருக்கேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அமரா பேட்ச் ஓகே, டாக்டர் நேத்ரா ரமேஷ் வந்தாச்சு, சுதாகர் மோகன் வந்தாச்சு, ஏஞ்சலின் வந்தாச்சு, பிரியாஷா வந்தாச்சு, ஜனா ஜனனி வந்தாச்சு, லோகேஸ்வரி, யோகேஸ்வரி, ரியா, அர்ச்சனா, அஸ்மத், நிலோஃபர், நேத்ரா, யாரெல்லாம் வந்திருக்கீங்க சாட்ல உங்க பேரை போட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிரதீக்ஷா, ஹரிணி, மரிஷா, அர்ச்சனா, விகாஸ் வந்தாச்சு. ஓகே, மெயில் அனுப்பினேன்னு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பார்க்கல, நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் பயாலஜி, செல் சைக்கிள் அண்ட் செல் பயாலஜியோடைய நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு மிட் நைட் ஒரு 1 o'clock அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 3 விதமான நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்டா நேற்று அந்த செல் பயாலஜிலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து 22 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்சர் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 22லேருந்து 26 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியுடைய நோட்ஸ் இருக்கும். அப்படியே என்சிஆர்டி பார்த்து அதில் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதோடைய நோட்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் 3 பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஆல்சோ வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். இந்த எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அந்த சொல்யூஷனோட ஹிண்ட் இருக்கும்ல ரைட், அந்த சொல்யூஷனோட ஹிண்ட், அந்த ஹிண்ட வந்து லாஸ்ட் 2 பேஜ்ல வந்து எழுதிருப்பேன். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆல்சோ ஷுட் மேக் நோட்ஸ். நீங்க வந்து ஒரு ஹோல் இயர் கம்ப்ளீட்டா நம்ம வந்து ப்ராப்பரா படிக்கிறப்போ ஒரு ப்ராப்பரா எப்படி படிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர் நோட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா அந்த லெக்சர் நோட்ஸ் தாண்டி என்சிஆர்டி பார்த்து நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா பயாலஜில, அந்த என்சிஆர்டி நோட்ஸும் இருக்கணும். ஆல்சோ எம்சிக்யூஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அந்த ஒரு கொஸ்டினோட ஹிண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? சூப்பர் சமர். சோ யார்கிட்டலாம் அந்த டிரைவ் லிங்க் வந்து இல்லையோ by the end of the class I will give you. சோ இன்னைக்கு செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை எல்லாருமே போட்டுருங்க. சாட்ல எல்லாருமே ஒரு ஃபயரை போட்டுருங்க. ஓகே, சூப்பர். சோ பசங்களா எவ்ரிடே ஷார்ப் at 6:30 நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கு. சோ டுமாரோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஷா மேமோட கிளாஸ் இருக்கும். நாளைக்கு நம்மளோட கிளாஸஸ் வந்து கிடையாது. நாளைக்கு ஏன் கிளாஸ் கிடையாது, ஆஷா மேம் கிளாஸ் இருக்கும் இதே 6:30க்கு. பாத்தீங்க அப்படின்னா we are going to நெய்வேலி. நாளைக்கு வந்து நம்ம எல்லாருமே நெய்வேலியில மீட் பண்ண போறோம். ஸோ காலையில 10 மணிக்கு நெய்வேலியில மீட்டப் இருக்கு. நீங்க என்ன நேரம் நெய்வேலியில இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். ஓகே, மெகா ரிவிஷத்தான் ஆஃப் வேதாந்து பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நீட் எக்ஸாம் போற வரைக்கும் 24/7 உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி 500+ ebooks, also 28 hours of live session, unlimited mock test generator, also revision map, revision notes, mind map, quiz எல்லாமே உங்களுக்கு வேதாந்து ஆப்ல ஃப்ரீயா கிடைக்க போகுது till you go to the NEET exam. ஓகே, சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ் என்னமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் 5, ரேங்க் 7, ஜஸ்ட் இமேஜின் சிங்கிள் டிஜிட் ஆல் இந்தியா ரேங்க் 5, ரேங்க் 7 அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 720 out of 720 டா, 720 out of 720. சரியா? வாங்கினவங்க உங்களுக்காக வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க வந்து எல்லா ஒரு क्वेश्चனும் பார்த்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த क्वेश्चंस எல்லாமே கொஞ்சம் ஹையர் ஆர்டரா தான் இருக்கும். நீட்டை கம்பேர் பண்றப்போ
லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா அந்த டெஸ்ட், இந்த டெஸ்டா இருக்கட்டும் இல்லனா மாக் டெஸ்டா இருக்கட்டும், இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே அட்டெண்ட் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்னென்ன சாப்டர்ல क्वेश्चंसலாம் அட்டெண்ட் பண்ணிருக்கோம், எந்தெந்த டாபிக்ஸோட क्वेश्चंसலாம் நம்ம அட்டெண்ட் பண்ணல, எவ்வளவு நேரத்துல அட்டெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் இதே क्वेश्चन பேப்பரை, இதே क्वेश्चனை எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளீட் டெஸ்ட் உடைய அனாலிசிஸும் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? சோ நீங்க அதை தாண்டியும் எரர் அனாலிசிஸ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா இந்த QR கோட் கிளிக் பண்ணி நீங்க ஸ்டடி பிளான், டவுட் என்ன வேணா கேட்டுக்கலாம். சூப்பரா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீட் சாம்பியன் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா அகைன் ஒரு ஃபயரை போடுங்க, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. We are going to begin the session. எல்லாருமே நோட்ஸோட ரெடியா இருக்கீங்களா? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாடா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துடலாம், தப்பே இல்லை. ஓகே, எல்லாருமே நோட் எடுத்து ரெடியா வச்சாச்சா? 12th கெமிஸ்ட்ரி யூடியூப் எப்போ நீட் பசங்களை கொஞ்சம் நீட் எக்ஸாம் முடிச்சு அவங்க எல்லாம் கொஞ்சம் கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 ஸ்டேட் போர்டுக்கு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் 12 ஸ்டேட் போர்டு தான். ஓகே, எவ்ரி டே யூ ஆர் கோயிங் டு ஹேவ் லைவ். அதுக்கப்புறம் வந்து இல்ல மேம் போரும் மேம் கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்க மேம், ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்கு மேம், ரெக்கார்ட் ஒர்க் இருக்கு மேம் அப்படின்னு நீங்க கெஞ்சற அளவுக்கு உங்களை வந்து நாங்க வச்சு செய்ய போறோம். ஓகே, சூப்பர். மேம் அதுல செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கு, ஆமா அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் நீங்க, சரியா? யூ கீப் அட்டெண்டிங். என்ன எக்ஸ்ட்ரா क्वेश्चन அட்டெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். யூ கீப் அட்டெண்டிங். ஓகே, அதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். சிக் அப்டேட்டா நான் பார்க்கலடா, நான் பாத்துறேன். ஓகே, சோ லெட் அஸ் பிகின் பசங்களா. சோ நான் இதுல வந்து உங்களுக்கு 3 ட்ரிக் வந்து சொல்லி தர போறேன். ஓகே, ஆல்ரெடி ட்ரிக் தெரிஞ்சவங்கலாம் ஃபாஸ்டா எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண போறீங்க. ஆல்ரெடி ட்ரிக் தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபாஸ்டா எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் we need to know what is a bond pair. ஓகே, வாட் இஸ் a bond pair? நான் உங்களுக்கு அப்படியே அடித்தளம் பேசிக்ல இருந்து அயானிக் பாண்ட்னா என்ன, கோவலன்ட் பாண்ட்னா என்ன, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா என்ன, இப்படி அந்த அளவுக்கு மெட்டாலிக் பாண்ட்னா என்ன, ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன, இந்த அளவுக்கு நான் பேசிக் ஸ்கூல்ல எல்லாம் போறது கிடையாது. டைரக்டா நீட் லெவல் क्वेश्चंस நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுக்க போறோம். ஓகே, பாண்ட் பேர் அப்படின்னா பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வந்து பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த pair of electron. pair அப்படினாலே 2 இல்லையா? it is a pair of electron which participates in a bond. கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. pair of electron which participates in a bond. which participates in a bond. ஓகே, சோ ஒரு பாண்ட்ல என்னென்ன பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கோ, பாண்டட் எலக்ட்ரான்ஸோ அதுதான் நம்ம பாண்ட் பேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நல்லா சொல்லுங்க, ஒரு பாண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 எலக்ட்ரான் இல்லையா? ஆட்டம் ஏ ஒரு எலக்ட்ரான் கொடுக்க போகுது, ஆட்டம் பி ஒரு எலக்ட்ரான் கொடுக்க போகுது. சோ அதுதான் நம்ம வந்து கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம், which is mutual sharing of electronsனால ஃபார்ம் ஆன அந்த பாண்ட் தான் பாண்ட் பேர் அப்படின்னு வந்து சொல்றோம். Now coming to the question, what is lone pair? ஏனா இது தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் தான் இந்த ஸ்டெரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, the pair of electron which doesn't take part in bonding. bondingலலாம் இல்லப்பா, அது வந்து என்ன இல்ல, bondingலலாம் இல்ல, தனியா இருக்கு. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா lone pair of electrons அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, so pair of electrons which do not participate in bonding. Okay, so pair of electron which do not participate in bonding is called as lone pair of electrons. Okay va, super. So இப்போ இந்த bond pair repulsion, lone pair repulsion. Okay, கரெக்ட்டா தானே எழுதிருக்கேன்? which do not, does not, okay, whatever. Okay, so நம்ம இப்போ valence shell electron repulsion theory. Okay, valence shell electron pair repulsion VSEPR theory படி நமக்கு ஒரு மாலிக்யூலுக்கு வந்து ஏன் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஏன் அதுக்கு வந்து ஒரு ஜியோமெட்ரி வந்து நமக்கு வந்து காட்டுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, it is due to the repulsion of bond pair lone pair and bond pair lone pair electrons அப்படிங்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரான்ஸே வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மைனஸ் சார்ஜ். so electron is going to repel each other இல்லையா? மேம் வேதாந்தூர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னா பேசுடா, ஓகேவா? சோ வாங்கப்பா, அடுத்து நம்ம வந்து இதை வந்து கவனிக்கலாம். சோ
இருக்கிறதுலே எந்த ரிப்பல்ஷன் வந்து எனக்கு அதிகமா இருக்கும்? லோன் பேர் ரிப்பல்ஷனா இல்லனா பாண்ட் பேர் ரிப்பல்ஷனா? எது வந்து அதிகமா இருக்கும்? லாஸ்ட் கிளாஸ் இதுக்கு கூட ஒரு ட்ரிக் வச்சு படிச்சோம். நான் ட்ரிக் சொல்லப்பா, நீங்க தான் ட்ரிக் சொன்னீங்க. எந்த ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும்? லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் அதிகமா இருக்கும். ஓகே, லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியா வந்து லோன் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். ஸோ லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். பாண்ட் பேருக்கு பெருசா ரிப்பல்ஷனே இருக்காதுப்பா, ரொம்ப கம்மி ரிப்பல்ஷன் தான், வெரி க்ளோஸ். ஓகே, ஸோ பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மி ரிப்பல்ஷன் என்ன தெரியுமா? ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி, நீ நானும் வந்து எதிரி. நமக்கு கிளாஸ்ல எவனாச்சும் ஒருத்தரப்பால ஏய் டோன்ட் கம் நியர் மீ அப்படிங்கிற மாதிரி, அதுதான். சோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் உடைய ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்து லோன் பேர் பாண்ட் பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் பெருசா இருக்காது, ரொம்ப கம்மியா வந்து இருக்க போகுது. சோ இதை வந்து மறந்துடாதீங்க. சோ இப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு மாலிக்யூல் இல்ல ஒரு காம்பவுண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிளா இருக்கு. ஓகே, சோ இப்போ ஜியோமெட்ரி ஷேப் क्वेश्चनல மாத்தி கேட்டா நீங்க என்ன ஆக கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக கூடாது. எப்போ நமக்கு ஜியோமெட்ரியும் ஷேப்பும் ஈக்குவலா இருக்கும்? எனக்கு சாட்ல சொல்லுங்க. எப்போ எந்த கேஸ்ல மை ஜியோமெட்ரி and shape will be equal? எப்போ எனக்கு வந்து ஜியோமெட்ரியும் ஷேப்பும் ஈக்குவலா இருக்கும்? ஃபாஸ்டா டெஸ்ட் லிங்க் டச் பண்ணா வர மாட்டேங்குது. ஹவு டு அட்டெண்ட்? வேதாந்து ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும்டா. நீங்க டெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணாலே வேதாந்து ஆப்புக்கு அது உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, வெரி குட். லோன் பேர் ஜீரோவா இருந்தா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு ஜீரோவா இருந்தா ஜியோமெட்ரியும் the predicted shape by 𝑽𝒔𝒑𝒔 பேஸ் பண்ண predicted shapeம் எனக்கு வந்து ஈக்குவலா இருக்க போகுது. பட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா the geometry and shape they are not going to be same. They are not going to be the same. So questionல வந்து geometry கேக்குறாங்களா இல்ல shape கேக்குறாங்களா அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே, so this is the thing which you need to know. செகண்ட், நான் இப்போ உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் கிளைம் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போவே என் டீச்சர்ஸ் எனக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெரிக் நம்பர் மெத்தட் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ வாட் இஸ் திஸ் ஸ்டெரிக் நம்பர் அப்படின்னா நீங்க ஒரு மாலிக்யூல் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கிற பாண்ட் பேரையும் லோன் பேரையும் ஆட் பண்ணிக்க போறீங்க. ஓகே, பாண்ட் பேர்னா என்னப்பா? அதுல நீங்க வந்து பை பாண்ட் எல்லாம் எடுத்துக்கூடாது. இப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னா டபுள் பாண்ட்ல ஒன்னு தானே சிக்மா, ஒன்னு வந்து பை. ட்ரிபிள் பாண்ட்ல 2 பை, ஒரே ஒரு சிக்மா தான் இல்லையா? சோ பாண்ட் பேர் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சிக்மா பாண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறீங்க. அப்போ ஒரு டபுள் பாண்ட் வருதுன்னா 2 பாண்ட்னு எழுதக்கூடாது, 2 பாண்டே எழுதக்கூடாது, ஒரு பாண்ட் தான் எழுதணும், 1 தான். சரியா? ஏன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. சோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்றது நான் சொல்லி தரேன் எக்ஸாம்பிள்ஸோட. சரியா? சோ ஹைபிரிடைசேஷன் 2 3 4 5 6 7 இருக்கு. 2 னு வெச்சுக்கோயே, S1 P1 2. சோ 2 னா அது sp ஹைபிரிடைசேஷன். ஓகே, 3 இருக்கு. அப்போ sp2 பாரு, s ல 1 p ல 2, sp2 ஹைபிரிடைசேஷன். 4 பா, 4 னா sp3 p ல 3 s ல 1, 4 அப்படிங்கறப்போ இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். 5 அப்படினா sp3 dehybridization. 5 அப்படிங்கறப்போ it is sp3 dehybridization. 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? sp3 d2. 6 electrons. When there is 6 electron, when there are 6 electrons, sorry, 6 steric number அப்படிங்கறப்போ sp3 d2. இதே 7 அப்படிங்கறப்போ sp3 d3. ஓகே, sp3 d3. யாருக்கெல்லாம் இது வந்து கிளியர்? லாஸ்ட் இயர் பேட்ச்ல வந்திருக்கீங்களா? பிரதேஷ் சொலோமன் லாஸ்ட் இயர் பேட்ச்ல வந்திருக்காங்கப்பா. நீங்களும் இந்த மாதிரி தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அர்ச்சனா, ரோஹிணி, அப்புறம் விகாஸ், இவங்கெல்லாம் வந்து அடுத்த பேட்ச் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ they will come and then they will say hi,
மூட்டை பூச்சியா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் குட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர் மூட்டை பூச்சியா மாறிடுவாங்க. கரெக்டா? ஃபியூச்சர் மூட்டை பூச்சிலாம் சாட்ல வந்து அந்த மூட்டை பூச்சி இமோஜி போடுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஓகே, கிளியர், சூப்பர். இப்போ இது எல்லாருக்கும் கிளியர், ரைட்? ஐ அம் கோயிங் டு சால்வ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ண போறேன். So let me start with water. சிம்பிளஸ்ட் ஒரு மாலிக்யூல் நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாருமே தயவு செய்து நோட் எடுத்து நோட்ஸ் எடுங்க. பிகாஸ் இப்போ நீங்க எடுக்க போற நோட்ஸ், அடுத்த ஒரு 1 hour நீங்க எடுக்க போற நோட்ஸ் தான் நீட் எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி வச்சு பெரட்டி பார்க்கிறதுக்கும் ரிவைஸ் பண்றதுக்கும் it is going to be super useful for you. Okay, you are scoring 110 to 120 in chemistry. Can you give me tips to increase your mark above 150? ராஜவேல், நம்ம மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கடா. எந்தெந்த சாப்டர்லாம் நீ தப்பா அட்டெண்ட் பண்ற, என்ன தப்பு பண்ற அப்படின்னு பார்த்து அந்த சொல்யூஷன்ஸையும் அந்த தப்பையும் நீ ரெக்டிஃபை பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் பெட்டர். ஓகே, நீங்க டெஸ்ட் எழுதினாதான் எந்தெந்த சாப்டர் நீங்க படிக்கல அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ ஃபாஸ்டா எனக்கு சாட் இப்ப பறக்கணும் சொல்லிட்டேன். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு இங்க? முதல்ல யாரு சென்ட்ரல் ஆட்டம், அதுல யாரு அட்டாச் ஆயிருக்காங்க? ஆக்சிஜன்ல தான் 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு. ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால எவ்வளவு எலக்ட்ரான் இருக்க போகுது? 6. வெரி குட். பாண்ட் பேர் எவ்வளவு? பாண்ட் பேர் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆக்சிஜன்ல 2 சிங்கிள் பாண்ட் தான். அந்த 2 டெர்மினல் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு? அதுதான் பாண்ட் பேர். ஈஸி. 2 ஹைட்ரஜன், அப்ப பாண்ட் பேர் 2. லோன் பேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6 எலக்ட்ரான்ல 2 பாண்ட் ஆயிடுச்சு, அப்ப 6ல 2 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 4. 4 எலக்ட்ரான்னா 2 பாண்ட் பேர். பேர்ல 4 எலக்ட்ரான்னா 2 லோன் பேர், அப்போ 2 தான் வரும். ஸ்டெரிக் நம்பர் என்ன வரும்? 2 பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் இல்லையா? சோ 2 + 2 4. 4 அப்படின்னா அக்கார்டிங் டு தி ட்ரிக் வந்து என்னது? இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். வெரி குட், வெரி குட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோனியா. ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். அமோனியால how many valence electrons are there? Quickly let me know in the chat section. How many valence electrons are there in ammonia? 5 valence electrons வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஓகே. சோ bond pair வந்து எவ்வளவு? 3 ஹைட்ரஜன், 3 டெர்மினல் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. சோ bond pair is 3. lone pair வந்து என்ன வரும்? 5ல 3 மைனஸ் பண்ணிடுங்க, அப்போ 2 electrons. 2 electrons அப்படின்னா 1 lone pair. ஓகே, சோ 1, right? So 3 + 1 steric number வந்து என்ன வரும்? Again it is 4. Again it is sp3 hybridization. Okay, அடுத்த எலிமெண்ட் 𝑥𝐶𝐹2 சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் எக்ஸாம்ல வந்தா நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது நான் 2வது வாட்டி இது எல்லாத்தையும் சேம் நான் உங்களுக்கு டீச் பண்றேன் இல்லையா? வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் xenon வந்து எவ்வளோ? 7ஆ 8ஆ? It is 8. Okay, noble gasesல தான் வர போறாங்க. So 8. What is the bond pair? What is the bond pair? 2 fluorine இருக்கு, so 2. lone pair என்ன? 8ல 2 போயிடுச்சுனா remaining it is 6. 6னா then it is 3 pair. Steric number என்ன வரும்? 2 + 3 4 5 டோட்டலா 5 அப்படினா it is sp3d. Okay, அடுத்த எலிமெண்ட் எழுதலாமா? Can we go to the next element? Next atom. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆட்டம் கிடையாது, அயான். NH4+. NH4+. மேம், இந்த மாதிரி வந்து நமக்கு அயான்ஸா பாசிட்டிவா கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ என்ன மேம் பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கோடா. பிளஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலே வந்து நமக்கு ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் வச்சுக்கோயே, அந்த நியூட்ரல் மாலிக்யூல்ல வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு நியூட்ரல் மாலிக்யூல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் வந்து எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். இதே நியூட்ரலா இல்ல, ஓகே, நியூட்ரலா இல்ல அப்படிங்கிறப்போ தான் பாசிட்டிவ் சார்ஜ்னா ஒரு பாசிட்டிவ் அயான் எக்ஸ்ட்ராவா இருக்கு, which is ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. So you have to -1 எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் நைட்ரஜன் வந்து 5 டா, ஆனா இங்க பார் பிளஸ் சார்ஜ் இருக்குனா ஒரு பிளஸ் சார்ஜ், அப்ப ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணனும், which is equal to 4. பாண்ட் பேர் என்ன? ஹைட்ரஜன் 4. லோன் பேர் 4ல 4 போயிடுச்சுனா 0. ஸ்டெரிக் நம்பர் 4 + 0 4. 4 னா it is again sp3 hybridization. இத தப்பு பண்ணிட்டோமா? We did some mistakes? No, correct தான். ஓகேவா? சூப்பர். சோ அடுத்து இதே மாதிரி தான், இதே எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அப்ப என்ன பண்ணணும் அப்படினா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். சரியா? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். சோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு क्वेश्चन தான் இந்த 𝑥𝐶𝐹4. xenon
tetrafluoride வந்து பாத்தீங்க அப்படினா they again and again they ask. okay, so இதுல valence electron it is again 8 பா. bond pair வந்து பாத்தீங்க அப்படினா it is 4. lone pair வந்து பாத்தீங்கன்னா 8ல 4 போயிடுச்சுனா 4, அப்போ இது 2 pair. steric number வந்து பாத்தீங்க அப்படினா it is 4 plus 2 4 5 6. steric number வந்து என்னது அப்படினா 6. steric number 6 அப்படினா what is the hybridization? it is sp3d2. it is sp3d2. புரிஞ்சுதா? பரவாயில்லையே, ஃபாஸ்டா பயங்கர ஃபாஸ்டா எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களே, சம. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த எலிமெண்ட் என்ன பார்க்க போறோம் கூட சொல்லிடுவீங்க போல. அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது, அடுத்த காம்பவுண்ட் வந்து என்னது, IF7. ஓகே, IF7 இது ஈஸி தான். ஓகே, அயோடினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 7. ஓகே, பாண்ட் பேர் வந்து பாருங்க, பாண்ட் பேர் 7 ஆட்டம், so 7. லோன் பேர் 7ல 7 போயிடுச்சுனா 0. ஸ்டெரிக் நம்பர் 7 plus 0 7. 7 இருக்கு அப்படின்னா sp3d2 1 3 4 5 6. sp3d3 கரெக்ட்டா? sp3d3 வெரி குட் வெரி குட். அடுத்து வந்து பாருங்க, அடுத்த காம்பவுண்ட் வந்து என்னது, எழுதி நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா? XeOF7. இப்போ இங்க தான் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணிட கூடாது அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து ஈஸி தான், பட் ஹியர் நீ பாரு, நீ தப்பு பண்ணாம இரு, அவ்வளவுதான். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு, xenonக்கு வந்து it is 8, ரைட்? பாண்ட் பேர் வந்து பாருங்க எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, 7 ஃப்ளூரின் 1 ஆக்சிஜன். அப்போ பாண்ட் பேர் வந்து it is equal to 8. இத தப்பு பண்ணிட்டேனா? யா சோ பாண்ட் பேர் வந்து it is 8 அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து XeOF4 டா, சாரி F7 ன்னு போட்டேன், சாரி 4. ஓகே, சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8 பா, 4 plus 1 5. பாண்ட் பேர் வந்து என்னப்பா 5, சரியா? இப்போ லோன் பேர் பாரு, 8ல 5 போயிடுச்சு, 3 வருது. அப்ப ஏதோ தப்பு இருக்கு அப்படினு தெரிய வருது இல்லையா? ஏதோ தப்பு இருக்கு அப்படி நமக்கு வந்து தெரிய வருது. அப்பதான் இங்க பாருங்க இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் லைட்டா தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளூரின் எல்லாமே வந்து நமக்கு xenona சுத்தி நமக்கு வந்து 8 எலக்ட்ரான், ரைட்? சோ 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுல 4 ஃப்ளூரினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all single bond. 4 ஃப்ளூரினுமே single bond. ஓகேவா? அந்த ஆக்சிஜன் வந்து it forms double bond. ஆக்சிஜன் வந்து double bonded oxygen. ஓகே, அப்போ I have one lone pair of electrons. இங்க எனக்கு சிக்மா பாண்ட் மாறாது, நீங்க அப்படியே எழுதலாம் 1 2 3 4 5. ஏன்னா டபுள் பாண்ட்ல ஒன்னு வந்து சிக்மா இல்லையா? சோ lone pair of electrons வந்து பாத்தீங்க அப்படின்னா one lone pair of electrons வந்து இருக்க போகுது. ஓகே, so now bond pair plus lone pair தான் நம்மளுடைய steric number. so 5 plus 1 which is equal to 6. 5 plus 1 which is equal to 6. okay, so 6 அப்படினா hybridization rule படி sp3d2. sp3d2 புரிஞ்சுதா? do you understand? yes, do you understand or not? clear ஆ? இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யாருக்கெல்லாம் இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. எல்லாரும் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து மேம் ஹைபிரிடைசேஷன் பார்த்தாச்சு, லோன் பேர் பாண்ட் பேர் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதுக்கு நீங்க நிறைய நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படினாலே அதை தாண்டி வேற क्वेश्चंसே வராது, சரியா? I'll also attach that with the PDF, right? இப்போ shape of the molecules predicted by VACPR. VACPR தியரி படி ஷேப் எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க, இத நம்ம வந்து ஒரு ட்ரிக் வச்சு பார்க்க போறோம். So this is trick number 2. I hope everybody write down this trick. இந்த ட்ரிக்கை எல்லாரும் எழுதி வெச்சுக்கோங்க. ஓகே, என்னது LTL டாப்பா? L டாப் கரெக்ட் தான். So 2 3 4 5 6 7 bond pair lone pair டா. bond pair வந்து 2 3 4 5 6 7 இருக்கு. lone pair எல்லாமே 0. lone pair 0 ஆ இருக்குறப்போ shape will be equal to the geometry இல்லையா? சூப்பர். so 2 தான் இருக்கு அப்படினா நல்லா பாருங்க, பாண்டே வெறும் 2 தான்டா, ரெண்டே ரெண்டு பாண்ட் தான். அப்போ இது வந்து என்னது, லீனியரா இருக்க போறாங்க, லீனியரா இருக்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாப்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், TOP டாப் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3 இருக்கு அப்படினாலே 3 நாலே ட்ரை இல்லையா? trigonal planar. 3 na tri, so trigonal planar. 4 அப்படினா
டெட்ரா, அப்போ டெட்ராஹீட்ரல். அடுத்து 5 அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், ட்ரைகோனல் பைபிரமிடல். சோ 5 பாண்ட் பேர் இருக்கிறப்போ அந்த ஷேப் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 6 இருக்கிறப்போ ஆக்டாஹீட்ரல். 6 எப்பயுமே 8 கூட நீங்க வந்து இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம்ல, 6 லிகாண்ட் இருக்கு அப்படின்னா அப்போ அங்க வந்து நம்ம வந்து ஜியோமெட்ரி என்னன்னு சொல்லுவோம், ஆக்டாஹீட்ரல் தானே வந்து சொல்லுவோம். 4னா டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து 6 உடனே வந்து 8னா ஆக்டா தானே மேம் IUPAC நாமென்க்ளேச்சர் படி, அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சோ 6 பாண்ட் பேர் இருக்கிறப்போ ஆக்டாஹீட்ரல். 7 இருக்கு அப்படின்னா இட் இஸ் பென்டகோனல் பைபிரமிடல். 7 அப்படிங்கிறப்போ இட் இஸ் பென்டகோனல் பைபிரமிடல். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்க பாருங்க, இங்க என்ன ட்ரிக் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கவனிங்கப்பா. 2 2 3 3 4 4 5. ஓகே, so 2 2 3 3 4 4 5. லோன் பேர் பாருங்க 1 1 2 1 2 1 2 1. ஓகே, so number of bond pair and lone pair வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இது வந்து நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். so bond pair 2 2 3 3 4 4 5 1 2 1 2 1 2 1. so BTS அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? BTS அப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாமா? so behind the scenes இல்லனா BTS எப்படி வேணா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா ஞாபகம் வச்சுக்கலாம். so B for bent, இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு bent. ஓகே, அடுத்து வந்து பாருங்க பிரமிடல் BP, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. BP blood pressure ஏறுது, BTS அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so T for T shape, T for T shape. இங்க வந்து 4 1க்கு seesaw, square planar, square pyramidal, seesaw, square planar and square pyramidal. okay ma'am, one missing, 2 bond pair, 3 lone pair, 3 lone pair வந்து it is linear. thank you Shinchan, thank you Shinchan. ஆமா, இது லாஸ்ட் டைமே நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா? Shinchan கரெக்ட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. 2 bond pair, 3 lone pair இருக்கிறப்போ what is the shape? it is linear. okay, it is linear. ஓகே, சோ இதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஷின்சான், எப்படி போயிட்டு இருக்கு preparation எல்லாமே? மேம் சூப்பர் ராபிட் ரிவிஷன் மாதிரி இருக்கு மேம். எஸ் டா, இது வந்து ஆல்ரெடி கிளாஸ்க்கு வரவங்களுக்கு வந்து இது வந்து மெகா மெகா ராபிட் ரிவிஷன் மாதிரி இருக்கும் ஃபாஸ்டா. சோ இந்த ட்ரிக் எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, 1 2 2 2 2 3 3 4 4 5 இது ஒண்ண மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 1 2 1 2 1. ஓகே, சூப்பர். அடுத்து அவ்வளவுதானா? யா அவ்வளவுதான். சோ இப்போ இது தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவங்களுடைய ஷேப்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சோ இப்போ எல்லாருமே இந்த ட்ரிக்கை வந்து எழுதிட்டீங்க, ரைட்? ஓகே, இப்போ எனக்கு இவங்களுடைய ஷேப் சொல்ல போறீங்க. இப்போ எடுத்த உடனே வாட்டர் என்னப்பா ஷேப்? பாண்ட் பேர் 2 லோன் பேர் 2, பாண்ட் பேர் 2 லோன் பேர் 2. எனக்கு தெரியாது, ட்ரிக் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க தானே. எனக்கு பேஜ் திருப்பினாதான் தெரியும். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குட்டா, சூப்பரா போதா? மார்க் டெஸ்ட்லாம் எவ்வளவு மார்க் வருதுப்பா? என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இந்த வாட்டி நம்ம மார்க்ஸ் காட்டிடலாமா சின்சான்? எஸ், உங்க ஜூனியர்ஸ்க்குலாம் உங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப தேவைப்படும் சின்சான். பென்டா, வெரி குட். பென்ட் ஷேப், வெரி குட் வெரி குட், சூப்பர். சோ அடுத்து வந்து பாருங்க, பாண்ட் பேர் 3 லோன் பேர் 1, பாண்ட் பேர் 3 லோன் பேர் 1. ஓகே, அப்போ என்ன வரும்? கண்டிப்பா சூப்பர். இது எனி ஹெல்ப் கண்டிப்பா மெயில் பண்ணுங்க. பிரமிடல், வெரி குட் வெரி குட். பாண்ட் பேர் 3 லோன் பேர் 1 அப்படினா it is pyramidal in shape. பாண்ட் பேர் 2 லோன் பேர் 3 2 3 இதா சின்சான் நமக்கு ஐடியா கொடுத்தார் இல்லையா? it is linear. okay, it is linear. அடுத்து பாருங்க NH4+ க்கு பாண்ட் பேர் 4 லோன் பேர் 0, பாண்ட் பேர் 4 லோன் பேர் 0 4 0 என்ன வரும்? 4 0 லீனியரா? இல்ல, அடுத்து அது ஓகே. நீங்க லேட்டா வருது, எனக்கு சாட் வந்து லேட்டா வருது. டெட்ராஹீட்ரல், சூப்பர் சூப்பர், சம சம. ஓகே, வெரி குட். ஓகே, நம்ம இத வந்து முடிச்சிட்டோம். சோ ட்ரிக் நம்பர் 2 சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ட்ரிக் நம்பர் 2 சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படினா பாண்ட் ஆர்டர் ட்ரிக். மேம், ட்ரிக் நம்பர் 3 பாண்ட் ஆர்டர் அப்படினா என்னது? வாட் இஸ் திஸ் பாண்ட் ஆர்டர்? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் வந்து என்னது அப்படினா பாண்ட் ஆர்டர்.
இந்த bond order வந்து 2018ல ஒரு question வந்து கேட்டிருந்தாங்க. They have given 4 molecules வந்து கொடுத்துட்டாங்க. 2018 NEET previous year question எடுத்து பாரு. Okay, I still remember. நான் அப்போலாம் எழுதல, அதுக்குலாம் முன்னாடி தான் நான் எழுதினேன். ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have asked which one has the highest bond pair. யாருக்கு வந்து highest bond pair அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. CN மைனஸ் தான் கரெக்டான ஆன்சர். பட் அதை நீங்க இந்த ட்ரிக்கை வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். 18ல கேட்டாங்க, இந்த வாட்டி அதே மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3. மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அங்கேருந்து ஒன்று ஒன்றா கம்மி பண்ணிட்டே வர போறேன். ஸோ 13, 12, 11, 10. ஓகே, 14லேருந்து 15, 16, 17, 18. ஓகே, 2 அதாவது 0.5 கம்மி பண்ணிட்டே வர போறீங்க, அவ்வளோதான். ஸோ 3ல 0.5 போயிடுச்சுன்னா 2.5, 2.5ல 0.5 போயிடுச்சுன்னா 2, 2ல 0.5 போயிடுச்சுன்னா 1.5, 1.5ல 0 போயிடுச்சுன்னா 1. அதே மாதிரி இங்கேயும் 2.5, 2, 1.5, 1. சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரிக். இது தெரிஞ்சாலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ த கொஸ்டின். உங்ககிட்ட நான் வந்து அந்த கொஸ்டின் வந்து காட்டுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ த கொஸ்டின். NEET 2018ல கேட்ட ஒரு கொஸ்டின் பா. ஓகே, எல்லாரும் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம இமீடியட்டா என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணிடலாம். NEET 2018ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ். நான் ஃபுல்லாலாம் எழுதல, சரி பரவாயில்ல எழுதி போடுறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் CN பிளஸ் CN மைனஸ் NO CN. ஓகே, இந்த 4 காம்பவுண்ட்ல யாருக்கு வந்து ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் கேக்குறாங்க? Which has highest bond order? Highest bond order. Okay, so option A NO, option B CN minus, option C CN plus, option D NO. Okay, so நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். so இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. நைட்ரஜன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது? நைட்ரஜன்ல what is the number of electrons? It is 7, right? ஆக்சிஜன்ல 8. 7 plus 8 வந்து என்னது? 15. so ட்ரிக் பார்த்து சொல்லு. 15 னா 2.5, 15 னா 2.5. அடுத்து இங்க வாங்க. கார்பன்ல 6, நைட்ரஜன்ல 7. மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அப்போ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும், போய் மைனஸ் பண்ணி வச்சிராதீங்க. ஓகே, அப்போ 7 plus 7 14 எலக்ட்ரான். 14 னா 3, பாண்ட் ஆர்டர் வந்து 3. அடுத்து கார்பன்ல 6 எலக்ட்ரான், நைட்ரஜன்ல 7 எலக்ட்ரான். பிளஸ்னா ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும், -1. அப்போ இட் இஸ் 12. 12 அப்படின்னா 12க்கு என்ன வருது? 2. ஓகே, அதுடைய பாண்ட் ஆர்டர் 2. நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு இட் இஸ் 8. ஓகே, அப்போ 15. 15க்கு என்ன வருது? 2.5. so 2.5. இருக்கிறதுலே யாருக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கு? 3 தான் அதிகமா இருக்கு, which is CN மைனஸ்க்கு தான் அதிகமா இருக்கு. ஓகே, so this is a proof, right? எப்படி ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, thank you சின்சான். CO-க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா CO கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் இட் இஸ் 3.5. எக்ஸெப்ஷன், சரியா? 3.5 which is a exception. அதை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர், டன். நெக்ஸ்ட் போலாமா? நம்ம ஃபாஸ்டா வந்து சால்வ் பண்ண போறோம். எல்லாரும் பயங்கரமா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், which is the magnetic property. magnetic property பேஸ் பண்ணி क्वेश्चंस கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, magnetic property. சோ மக்களே, நமக்கு வந்து இங்க ரெண்டே தான். ஓகே, one is paramagnetic and then the other is diamagnetic. ஓகே, so unpaired electrons வந்து இருக்கு அப்படின்னா, that is unpaired electron வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து என்னது? paramagnetic.
paramagnetic. இப்போ இந்த unpaired electron இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா இதையும் நீங்க number of electrons வச்சே கண்டுபிடிக்கலாம். number of electrons வந்து odd இருக்குன்னு வெச்சுக்கோங்க. odd number இருக்கு அப்படினா you can easily tell that it is paramagnetic. Okay? இதே no unpaired electron. no unpaired electrons அப்படினா அது வந்து diamagnetic. diamagnetic. Okay? So physics la வந்து how is it? So today வந்து நீங்க படிச்சீங்க இல்லையா magnetism chapter physics ல paramagnetic, diamagnetic, ferromagnetic மூணு magnetism படிச்சீங்க இல்லையா. So magnetic field repel பண்ணுதா இல்ல attract பண்ணுதா அப்படிங்கறத பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. இங்க it is not the same with electrons, right? So odd இங்க வந்து பாத்தீங்க அப்படினா even number of electrons வந்து இருக்க போகுது. So diamagneticனா unpaired electrons இருக்க போறது கிடையாது. சரியா? இதே வந்து நமக்கு paramagnetic அப்படினா அங்க வந்து நமக்கு unpaired electrons இருக்க போகுது. ஓகே? சூப்பர். சம. இப்போ இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகே? யா. So fast யார் சால்வ் பண்ணி fast ஆன்சர் சொல்றீங்க அப்படினு பார்த்தலாம். The number of sigma bonds in this compound. இந்த compoundல number of sigma bonds வந்து எவ்வளவு? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படினா let me know in the chat section. Okay? So கவனிங்கடா CH3. CH3 அப்படினா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. கார்பன்ல 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு. CH3 CH. ஓகே? CH உங்களுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி போடுறேன். சோ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். குயிக்கா பாருங்க. how many sigma bonds are there? number of sigma bonds. ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ஈஸி தான். இங்க கவனிங்க. 1 2 3 4 டபுள் பாண்ட்ல ஒன்னு சிக்மா, ஒன்னு வந்து பை. சிக்மா ஒன்னு தான் சிக்மா, மீதி ரெண்டுமே பை. இது வந்து ஒரு சிக்மா. சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்ட்டா? 10. right? So 10 sigma bonds வந்து இருக்க போகுது. ஓகே மேம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற சிக்மா வேற ஆல்பா தான் மேம் தெரியும் அப்படினா that is not going to help in our NEET preparation. சரியா? அந்த சிக்மா அந்த ஆல்பாலாம் நமக்கு வந்து வேண்டாம். சரியா? சிக்மா பாண்ட் and then பை பாண்ட் தெரிஞ்சா போதும். ஓகே சூப்பர். சோ இப்போ அடுத்த क्वेश्चन குள்ள நம்ம போகலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்ன கேக்குறாங்க? the lone pair of electron present in chlorine central atom is. chlorineல எத்தனை lone pair of electrons வந்து இருக்க போகுது? எப்ப மேம் சென்டர் சொல்லுவாங்க? 1ஆம் தேதி உங்களுக்கு சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கடா. 1st May அன்னைக்கு உங்களுடைய சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. குயிக்லி chlorine உடைய valence electron வந்து என்னது? chlorine உடைய valence electron வந்து it is 7. right? chlorineல வந்து valence electron வந்து it is 7. இங்க வந்து பாருங்க bond pair வந்து எவ்வளவுப்பா இருக்கு? bond pair வந்து நமக்கு 3 இருக்கு. right? so the bond pair is 3. okay? so 7ல வந்து நமக்கு 3 போயிடுச்சு அப்படினா மீதி 5 electrons வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி இதுல வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் FCl மைனஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ லோன் பேர் வந்து நமக்கு 2 pairs வந்து 3 pairs இருக்க போதா 2 pairs கரெக்ட்டா சொல்லுங்க. சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 + 1 7 + 1 கரெக்ட் தான். 7ல 3 வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படினா ஃப்ளூரின் போயிடுச்சு. ரைட்? சோ 3 ஃப்ளூரின் போயிடுச்சு அப்படினா லோன் பேர் வந்து 2. ரைட்? லோன் பேர் வந்து 2. so 2 is the right answer. 2 தான் ரைட் ஆன்சர். ஓகே புரிஞ்சுதா? 2 lone pairs. தப்பா? ஓகே சோ இது வந்து மைனஸ் பார்க்காதீங்க. மைனஸ் பார்க்கலனா ஓகே when we don't consider it as minus. ஓகே சூப்பர். அடுத்த ரியாக்ஷன் நம்ம போலாமா? அடுத்த क्वेश्चन போலாமா? you teach both CBSE க்கு வந்து பாத்தீங்க அப்படினா வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல் நீங்க ரெஃபர் பண்ணலாம். வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே which of the following pair is isostructural? இதுல வந்து யாருக்கு வந்து isostructural வந்து இருக்கும் அப்படினு வந்து கேக்குறாங்க. நான் அப்ப அத கண்டு தான பிடிக்கணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஆப்ஷன் A எடுத்துக்கிறேன். ஓகே I have to find it out, right? ஆப்ஷன் A எடுத்துக்கிறேன். XeF2 and then IF2 minus. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பத்தி கேக்குறாங்க. பாண்ட் பேர் லோன் பேர் நம்பர்லாம் நமக்கு சேமா இருக்கு. இந்த ஸ்டெரிக் நம்பர் சேமா இருக்கு அப்படினா ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து என்ன ஆக இருக்க போகுதுனா பார்க்க போகுது.
இல்லடா அதுல ஏதோ தப்பு இருக்கு அந்த क्वेश्चनல அர்ச்சனா, அதனால தான் நான் மைனஸ் வந்து கன்சிடர் பண்ணல, அந்த क्वेश्चनல ஏதோ எரர் இருக்கு. ஓகே யா. So yeah, quickly xenonல valence electron வந்து எவ்வளோ? valence electron வந்து it is going to be, இது நம்ம சால்வ் பண்ணது தான்டா 8 and bond pair வந்து it is 2, lone pair வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ல வந்து 2 போயிடுது. ஸோ மீதி வந்து எவ்வளோ இருக்க போகுது? 3 pairs வந்து நமக்கு இருக்க போகுது, ரைட்? 6, அப்போ 3 pairs இருக்க போகுது. ஓகே, ஸ்டெரிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 + 3 5. IF2 பாருங்க, அயோடினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 7 and bond pair 7 + 1 which is equal to 8. இங்கே பார் 8 ஆயிடுச்சு. lone pair bond pair வந்து 2 and lone pair again it is going to be 3. ஸ்டெரிக் நம்பர் 5. அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்டான ஒரு ஆன்சர். ஆனா நீ வந்து இல்ல இவ்வளோலாம் சால்வ் பண்ண வேணாம், ஏன்னா இவ்வளோ போடுறதுக்குலாம் மேம் என்னை மறந்துட்டீங்க, எஸ்டர்டேவும் என் நேம் சொல்லல. ஏய் வர்ஷா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கல, பட் யூ ஆர் மோர் க்ளோஸ் டு மீ. ஏன் அப்படின்னா உங்க பேர்லயே பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் போட்டிருக்கீங்க. ஓகே, அதை பார்க்குறப்போலாம் எனக்குள்ள வந்து ஒரு ஏக்கோ வந்து இருக்கு, பிகாஸ் ஐ வாண்டட் டு பிகம் அ வெட்டினரி டாக்டர். ஓகேவா? ஸோ வந்து அது வந்து எனக்கு எப்படி சொல்றது, இட்ஸ் மை ட்ரீம். ஓகேவா? அதனால வந்து உங்களை நான் மறக்கலாம் இல்லை, நான் வந்து கண்ணாடி போடல, மறந்துருப்பேன். ஒரு அப்போ அந்த நேரத்தில் நிறையா மெசேஜஸ் வந்து சாட்ல வந்து வந்திருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கொஞ்சம் ஒரு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா 10 செகண்ட் டிலே ஆகி தான் எனக்கு இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ நான் திரும்பியிருப்பேன், அந்த நேரத்தில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மறக்கலாம் இல்லை, வாங்க. ஸோ பாருங்க, அவ்வளோ நான் சால்வ் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் கவுண்ட் பண்ணிப்பேன். இங்கேயும் பாரு 2 2 தான், அதாவது இங்க இருக்கிற அந்த ஈஸியா சால்வ் பண்ண வழி சொல்றேன், கவனிங்க. ஓகே, நான் இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு போறதுக்கு நான் வரல. எக்ஸாம்ல நீங்க இந்த क्वेश्चन பாக்குறீங்க, இதே மாதிரி மாடல் பாக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்க இதை ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ கவனிங்கப்பா, இங்க பாருங்களேன், இங்கேயும் வந்து அந்த டெர்மினல் ஆட்டம்ஸ் 2 2 தான், இங்கேயும் 3 3 தான், இங்கேயும் 5 5 தான், இங்கேயும் 3 3 தான். அனலைஸ் த ஆப்ஷன். ஓகே, சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் 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 தான் இருக்கு. ஓகே, இப்போ நீ அப்போ இதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை தான் நீ வந்து கவுண்ட் பண்ணணும். இது ஏங்கிறதுனால நீ இப்படி சால்வ் பண்ணிட்டு டி தான் ஆப்ஷனா இருந்தா இப்போ எல்லாத்துக்கும் சால்வ் பண்ண முடியாது. அப்போ ஃபாஸ்டா பார், எல்லாத்துலயுமே இந்த டெர்மினல் ஆட்டம்ஸ் உடைய கவுண்ட் சேமா இருக்கு. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானை பார். ஜெனானுக்கு 8டா, இங்க பாரு 7, ஆனா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு, 7 + 1 8, அவ்வளவுதான், அதான் ஆன்சர். ஆனா போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமா ஒத்து வர போறது இல்லை, அப்பவே அது வராது. பாஸ்பரஸ்க்கும் அயோடினுக்கும் சேமா வர போறது கிடையாது, 5 7 வராது. இந்த இடத்துல பார் கார்பன் சல்ஃபர் 2 - 2 கண்டிப்பா வர போறது கிடையாது. ஓகேவா? சோ அப்போ 5 செகண்ட் ஆகுமா இதை சால்வ் பண்ண? நீ இவ்வளோலாம் பார்க்கவே வேண்டாம், ஜஸ்ட் சி டெர்மினல் ஆட்டம்ஸ்லாம் சேமா தான் இருக்கு, அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. சென்ட்ரல் ஆட்டம் பார் 8 வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்க 7 + 1, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால 8, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, ஜெரி உங்க நேம் வேற மாதிரி இருக்கும், சோ மேம்க்கு புதுசா இருக்கும். ஆமா ஜெரி, ஓ ஜெரி தானா? காலையில கூட நான் உங்க பேரை வந்து வேற ஏதோ படிச்சேன் இல்ல, உங்க பேர் பெருசா வரும். ஆமா மேம். வாட் மேம், டுமாரோ வாட் எக்ஸாம் ஃபார் தீமினல்? ஐ லாஸ்ட் 𝐂𝐻𝐻𝐸 சார் அண்ட் அப்டேட் யூப்பா. மினி வேர்ல்டு வரை வந்துரும் போல, எல்லார் பேரையும் ஒரு டைம் சொல்லிருங்க. ஓகே மக்களே, வந்து சொன்னாலும் சொல்லாட்டியும் சொல்லக்கூடாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. ரியல் வேர்ல்டு வரை வந்து வந்துருமோன்னு பயமா இருக்குடா. சரியா? நிலைமை தெரியும்ல, வாட் இஸ் ஹேப்பனிங் வேர்ல்டு நிலவரம்லாம் தெரியுமா? இல்ல வெறும் நீட் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக்கை தான் பரட்டி போட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, கிரஹாம்னு சொல்லிட்டுனா, ஆமா இந்த கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் பார்த்துட்டு கிரஹாம்னு படிச்சுட்டேன். யா உலக நடப்புகள்லாம் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? நீங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க டாக்டரா இருக்க போறீங்களா, இல்ல வார் ஜோன் டாக்டர் ஆக போறீங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. சரியா? அந்த மாதிரி தான் ஃபியூச்சர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நமக்குள்ள அட்லீஸ்ட் சாட்ல மினி வேர்ல்டு வரலாம் வேணாண்டா. ஓகேவா? வாருன்னு சொன்னாலே பயமா இருக்குடா. ஓகே, ஆமா. ஓ தேங்க்யூ நேஹா, தட்ஸ் சோ நைஸ். ஓகே சூப்பர். அடுத்து போலாம். அக்கார்டிங் டு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, தீமினலுக்கு வந்து இந்த வாரம் நடத்தினதா தான் இருக்கும். ஐ செக். ஏண்டா கிளாஸ் ஆரம்பிச்சு 2 நாள் தாண்டா ஆச்சு, டெஸ்ட் அதுக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, நான் கண்டிப்பா செக் பண்ணி சொல்றேன். ஓகே,
வாங்கப்பா அடுத்து போலாம். According to molecular orbital theory, the number of unpaired electrons present in O2 2-. ஓகே, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்களேன், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். எஸ், குயிக்லி ரொம்ப ரொம்ப ஈஸிடா. நான் உங்களுக்கு இது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சு உங்களை வந்து கால்குலேட் பண்றதுக்கு. O2 2-. ஆக்சிஜன்ல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பா? 16 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் அதுல வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா ஆட் ஆகி இருக்கு, which is equal to 18 electrons. ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அவங்க எல்லாருமே பேர் அப் ஆகி இருப்பாங்க. அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் 0. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் 0. அஸ்மத் நிலோஃபரா படிச்சுட்டேன் உங்க பேரை கரெக்டா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. The presence of weaker pi bond make alkenes less stable than alkanes. கரெக்டா? The presence of weaker pi bond. நல்லா சொல்லுங்க, pi bond வந்து வீக்கா, sigma bond வந்து வீக்கா? pi bond தான் வீக், sigma bond வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏய், இங்க क्वेश्चंसலாம் சால்வ் பண்றதெல்லாம் மேட்டர் இல்ல. இங்க சால்வ் பண்ற क्वेश्चनலாம் நீங்க நோட்ஸ் எடுக்கறீங்களா? That is what matters. Okay, you take notes of all the questions which we solve. You take hints. நான் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன்ல மாடல், அதே மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஓகே, யா யார் சாரோட அப்கமிங் மூட்டைப்பூச்சி, எவ்ரிவேர் தேர் வில் பி மூட்டைப்பூச்சி. நம்ம தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். வீக்கர் பை பாண்ட், யா இட் இஸ் ட்ரூ. ஏன்னா சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் அண்ட் பை பாண்ட் வந்து வீக்கரா இருக்கும். மேக் ஆல்கீன்ஸ் லெஸ் ஸ்டேபிள் than ஆல்கேன்ஸ். ஆமா, ஆல்கீன்ஸ்னா டபுள் பாண்ட், ஆல்கேன்ஸ்னா சிங்கிள் பாண்ட். கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். The strength of double bond is greater than of carbon-carbon single bond. Okay, so இப்போ double bond உடைய strength வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா greater-ஆ இருக்கும் than pi bond. Okay, so இதுல நமக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா true. Statement 1 and statement 2 both are correct. Okay, super. So அடுத்த question போலாமா? இது சால்வ் பண்ணி பாருங்க. எது வந்து நமக்கு ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்? எது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்? ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேம். ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் மக்களே. எல்லாருமே வந்து ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அவங்கலாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ which is square planar? Quickly which is square planar? நல்லா கவனிங்க, நம்ம இது சால்வ் பண்ணதுதான். We have already solved this. டி எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. டி அப்படின்னு ஏன் டி பார்க்கலாமா? 𝑋𝐶F4 ஏன் டின்னு ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணாங்கன்னா, ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி வந்து இப்போதான் அந்த ட்ரிக் பார்த்தப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஜெனானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 8 அண்ட் பாண்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் ஆட்டம்ஸ் வந்து 4. அப்ப லோன் பேர் வந்து பாத்தீங்கன்னா 8ல 4 போயிடுச்சுன்னா 4 அப்ப 2 அண்ட் ஸ்டெரிக் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 5 6 இட் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்டெரிக் நம்பர் அப்படிங்கிறப்போ இட் இஸ் sp3d 3 4 5 6 sp3d2. சரியா? அப்போ sp3d2 and bond pair 4 lone pair 2 அப்படிங்கிறப்ப தான் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வந்து வரப்போகுது. so 𝑋𝐶F4 is the right answer. hybridization involved in PCl5. நம்ம சால்வ் பண்ண क्वेश्चन தான் இது. நம்ம ட்ரிக் அப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்த ஒரு क्वेश्चन தான் இது. PCl5 கேட்டிருக்காங்க, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். பாஸ்பரஸ் ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 5. பாண்ட் பேர் வந்து எவ்வளோ? 5 குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ பாண்ட் பேர் வந்து 5. லோன் பேர் வந்து என்னது? 5ல 5 போயிட்டா 0. ஸ்டெரிக் நம்பர் என்னது? 5 + 0 5. ஓகே, ஸோ ஸ்டெரிக் நம்பர் இஸ் 5. அப்போ இதோடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? 5 0க்கு ஹைபிரிடைசேஷன் என்ன பார்த்தோம் நம்ம? இட் இஸ் sp3d 3 4 5 sp3d. கரெக்டா? so sp3d a is the right answer. okay, super. அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is not correct? இந்த மாதிரி क्वेश्चनல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we tend to do the தென்னாவெட்டு எரர். ஓகே, நம்ம வந்து இந்த தென்னாவெட்டு எரர் படிக்க நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே,
தென்னாவிட்டு எரர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கரெக்டா பாரு. விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டபுள் பாண்ட் இஸ் ஷார்ட்டர் தேன் சிக்மா பாண்ட். ஆமா. ஸோ பாண்ட் லென்த்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க மக்களே, நோட்ஸ் எடுங்கள் ப்ளீஸ். பாண்டு லென்த்துக்கு ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. என்ன ஆர்டர் தெரியுமா? சிங்கிள் பாண்டு தான் வந்து இருக்கலே லென்த்தா இருக்கும். டபுள் பாண்ட் அதை விட குட்டி ஆயிடும். இப்படியே வரும். சிங்கிள் பாண்ட் வந்து பெருசா இருக்கும்டா. டபுள் பாண்ட் அதை விட சின்னதாயிடும். அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை விட நமக்கு சின்னதா மாறிடும். ஓகே. ஸோ டபுள் பாண்ட் ஷார்ட்டர் தேன் சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பார்த்துட்டு அதை திக் பண்ணிடாத. அவன் எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கான். சிக்மா பாண்ட் இஸ் weaker than pi bond. assertion and reasonல நம்ம அப்படி பார்க்கலையே. சிக்மா பாண்ட் இஸ் stronger than pi bond அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து ராங். ஓகே. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ராங். டபுள் பாண்ட் இஸ் stronger than சிக்மா பாண்ட். கரெக்ட். டபுள் பாண்ட் வந்து நமக்கு சிங்கிள் பாண்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட். கோவாலன்ட் பாண்ட் இஸ் stronger than ஹைட்ரஜன் பாண்ட். அதுவும் வந்து கரெக்ட். ஹைட்ரஜன் பாண்ட்னா என்ன தெரியுமா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் கிடையாது. ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் வித் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருக்கிற ஒரு பாண்டுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே. ஸோ ஹைட்ரஜன் வித் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் நைட்ரஜன், இவங்க எல்லாருமே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கீழே தான் வந்து வருவாங்க. மோர் வெயிட்டேஜ் சாப்டர் சொல்லுங்க மேம். யாருக்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வேணும்? சாட்ல மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். கேன் ஐ டெல் யூ ஆல் த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்? அதெல்லாம் படிச்சிட்டீங்களா படிக்கலையா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே. சின்சான் யூ புட் வாட் ஆர் ஆல் த ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அப்படிங்கறத சாட்ல சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ டெல். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சிக்மா பாண்ட் இஸ் வீக்கர் தேன் பை பாண்ட் தான் தப்பு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் த கெமிக்கல் பாண்டிங். ஓகே. ஸோ மக்களே, when you compare inorganic, organic, physical, நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம் ஆர்கானிக்கு தான் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா they have equal weightage for organic, inorganic and then physical. last year reduced, after the reduced syllabus இதுதான் வந்து பேட்டர்னா வந்து நடந்துட்டு இருக்கு. பை பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் சேம் தான் மேம். இல்லடா, இங்க கவனி. டபுள் பாண்ட்ல ஒன்னு வந்து பை, ஒன்னு வந்து சிக்மா. சரியா? பை வந்து வீக்கர், ஆனா டபுள் பாண்ட் தான் ஸ்ட்ராங்கர். அதை மறந்துடாதீங்க. டபுள் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கர். ஓகே. அதை மறந்துடாதீங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். ஓகே. அடுத்தது வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில IUPAC நாமென்க்ளேச்சர், ஐசோமெரிசம், ஆல்சோ ஐ எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதோடைய எஃபெக்ட்ஸ் அதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா அசிடிட்டி, பேசிசிட்டி ஆர்டர் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா அசிடிட்டி, பேசிசிட்டி, சாலிபிலிட்டி இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஓகே. தென் கம்ஸ் த கெமிக்கல் கைனெடிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம். ரெண்டுமே சின்ன சாப்டர், ஈஸியான ஒரு சாப்டர். ஓகே. கெமிக்கல் கைனெடிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் ஒன்னாவே நீங்க படிச்சிடலாம். ஈஸியான ஒரு சாப்டர், சின்ன சாப்டர். ஓகேவா? சோ அடுத்து ரெண்டு சாப்டர் வந்து இருக்கு. ஒன் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், மோல் கான்செப்ட், மோல் பிளஸ் சொல்யூஷன். ஓகேவா? சோ மோல் கான்செப்ட்ல வரக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் தான் சொல்யூஷன்லயும் வரப்போகுது. சோ நீ மோல் கான்செப்ட் படிக்கிறனாலே அது கூடவே எந்த சாப்டர் படிச்சிருங்க? ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் சொல்யூஷனையும் சேர்த்து படிச்சிருங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸையும் சேர்த்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும்? லாஸ்ட் இயர் தான் பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்க. 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ். ஓகே. யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ். பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார் organic and then inorganic you can expect. Okay, super. அடுத்த question பாருங்க. The number of electrons shared in the formation of nitrogen molecule. N2 moleculeல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மேம் N2ல ட்ரிபிள் பாண்ட்னே எனக்கு தெரியாது மேம்
அப்போ நான் என்ன மேம் பண்றது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியுமா? அதுக்கு தானே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரிக் பார்த்தோம். ஸோ மொத்தமா 7 + 7 14 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது இல்லையா? 14 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3 இல்லையா? 14 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3. பாண்ட் ஆர்டர் 3னா 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ 3 எலக்ட்ரான் அப்படின்னா சாரி 3 pairs of electrons அப்படின்னா it is 3 × 2 6. ஓகே மேம், டுடே I rescued a puppy. அப்போ இனியால் அண்ட் நீங்க தான் என் மைண்டுக்கு வந்தீங்க. மை ஹார்ட் இஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஏஞ்சலின், சூப்பர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் text me anytime. okay, நல்லபடியா பாத்துக்கோங்க. okay, I am so happy of you டாக்டர் ஏஞ்சலின் ஸ்ரேயா. தேஜான் ப்ரான்ஸ். ஆமாண்டா, ஆமா என்னோட நேமே தேஜா. தேஜா இல்ல, உன் பேர் தேஜா தான். டீனா தேஜா தான் படிப்பாங்க. ஓகே, யார் சார் வாய்ஸ் லைட்டா கேக்குதா? வரேன், என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். காணா போயிடாதீங்க அதுக்குள்ள. ஓகே, வரேன். இப்பொழுது கேட்கிறதா? இப்போதும் கேட்கிறதா? டைம் என்னாச்சு? 8:30. 1 hour தான் இருக்கு. ஆமா, ஷின்சான் உங்களுக்குலாம் வந்து சீனியர். மதன் பைலட் பாவம் ப்ரோ. நீ இவன் பார்க்குறான், ஷின்சான் பார்த்து தான் இருக்கான். பைலட் ஆகிறது எப்படி, பைலட் ஆகிறது எப்படின்னு அவனும் டெய்லி வந்து கேட்குறான். ஷின்சான் மதன், நான் சீரியஸாக அதுக்கு டைம் கரெக்டாக கிடைக்கலடா. ஐ எம் சாரி டு டெல் தட். மெயில் பண்ண தனியாக நான் உனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். கண்டிப்பாக யாராவது கண்டிப்பாக பெட்டராக வீடியோ போட்டிருப்பாங்க, நீ பாரு. ஓகேவா? ஓகே, டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? கொஞ்சம் எனர்ஜி தரலாமா? அப்படியே கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்கீங்க. ஒரு ஃபயரை போடலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களாம் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. 76 லைக் தான் இருக்கு. Okay, okay, Angelin. You just send me the details, da. You have the mail, right? Send me the details. ஆமாண்டா, 7:30 தான் ஸ்டார்டே பண்ணுது. அமரா பேட்ச்ல நாளைக்கு கிளாஸ் இருக்கா? யார் கிளாஸ் இருக்கு? கவிதா, whose class is there in Amara batch? Tomorrow we don't have class நினைக்கிறேன். இல்ல, நாளைக்கு அமரா பேட்ச் கிளாஸ் எதுவும் இல்ல. We don't have அமரா பேட்ச் கிளாஸ், right? நாளைக்கு அப்படியே பிசிக்ஸா? எத்தனை மணிக்கு? At what time? At what time? At what time da? 2 class-ஆ? 10 மணியா? நாளைக்கு நாங்க வந்து நெய்வேலி போறோம். 10 மணி ஒண்ணு, 12 மணி ஒண்ணா? லைன்லயே இருங்க எல்லாரும். நான் போய் யார் சட்ட சொல்லிட்டு வரேன். நாளைக்கு கிளாஸ் கேன்சல்டா. நாளைக்கு அமரா பேட்ச் கிளாஸ் வந்து 10 மணி 12 மணி வாய்ப்பு இல்லை. ஈவினிங் வேணா வச்சுக்கலாம். Okay, I'll inform sir so that we reschedule. Okay, எல்லாரும் கிளாஸ்ல இருங்க. ஓகே, நான் சொல்லிவிட்டேன். வாங்க 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 அடுத்து போலாம். நெக்ஸ்ட் போலாம். Give the shape and bond angle of BF3 molecule. ஃபடாஃபட் ஃபாஸ்டாடா. இதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. Give the shape and bond angle. அதான் ஷேப்பை கண்டுபிடிச்சாலே போதும். பாண்ட் ஆங்கிள் வந்து நம்ம தெரியாட்டி பரவாயில்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு என்ன வரும்? BF3. BF3க்கு டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா?
BF3 க்கு டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா? நோ இல்லையா, டைபோல் மொமெண்ட் வந்து கிடையாது சரியா. சோ மாத்தி எழுதிடாதீங்க. சோ போரான் என்னப்பா, இட் இஸ் போரான் உடைய வேலன்சி வந்து என்ன, பேலன்ஸ் வந்து எவ்வளோ 3 இல்லையா. போரானுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் எவ்வளோ டெர்மினல் எலக்ட்ரான், பாண்ட் பேர் வந்து என்னது 3, லோன் பேர் வந்து என்னது 0. அப்போ ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது 3. ஓகே, சோ பாண்ட் பேர் 3, லோன் பேர் 0 அப்படின்னா இட் இஸ் ட்ரைகோனல் பிளேனார், ட்ரைகோனல் பிளேனார். ஓகே, சோ இந்த ஆங்கிள் தான் 120 டிகிரி வந்து நமக்கு இருக்கு. The bonds present in N2O5 இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கேன். N2O5 ல இருக்கக்கூடிய bonds வந்து எப்படி இருக்கும், குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். N2O5 ல இருக்கக்கூடிய bonds வந்து எப்படி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நைட்ரஜன்ல N2 இல்லையா, 2 வந்து நமக்கு டபுள் பாண்டட் ஆக்சிஜன், 2 வந்து நமக்கு டபுள் பாண்டட் ஆக்சிஜன், மறந்துடாதீங்க. ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ்டு ஆக்சிஜன், டெர்மினல் டபுள் பாண்டா இருக்காங்க 2. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்டு ஆக்சிஜனா இருக்காங்க. சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோவாலன்ட் பாண்ட் தான், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா மீதி 2 ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் கோஆர்டினேட் பாண்ட். நம்ம அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல படிச்சிருக்கோம்ல, ஒருத்தங்கிட்ட எலக்ட்ரான் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒருத்தங்கிட்ட வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ தட் இவன் வந்து அவனோட வேலன்ஸ் ஷெல்ல போயிட்டு அந்த எம்டி ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவான் அப்படின்னு, அதுதான் கோஆர்டினேஷன் பாண்ட். சோ இந்த பாண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா these both are coordination bond. ஓகே, இவங்க வந்து யாரு அப்படின்னா கோஆர்டினேஷன் பாண்ட். இதே இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கலாம் வந்து கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, கோஆர்டினேட் பாண்ட். So which is the right answer? Quickly, இது வந்து கரெக்டான ஆன்சர். Very good. So option B, covalent and coordinate is the right answer. Which of the following will have the linear molecule? இதுல யாரு வந்து லீனியரா வந்து எடுப்பாங்க, ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு வந்து லீனியர் அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் தி பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் கூட நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த HS2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர்ல 2 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகே, சல்ஃபர் இட் ஹாஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டா. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அதனால இது வந்து பென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். நைட்ரஜன்லயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்ப அது வந்து நமக்கு ரிப்பல்ஷனால பென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இங்கேயும் சல்ஃபர்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சோ வந்து நமக்கு அந்த ரிப்பல்ஷன் வந்து பார்க்கலாம். ஆனா கார்பன் டை ஆக்சைடுல வந்து பாருங்க, நமக்கு இங்க வந்து கார்பன்ல ரெண்டுமே ஆக்சிஜன் வந்து நமக்கு டபுள் பாண்ட், ரைட்? CO. Okay, CO2 வந்து double bond. So இங்க வந்து you cannot see the repulsion. So this is the நம்மளுடைய linear molecule. So electrons, lone pair of electrons இருக்குங்கிறத வச்சு ஈஸியா நீங்க வந்து இத சால்வ் பண்ணிடலாம். The number of types of bond between 2 carbon atoms in calcium carbide. So calcium carbide இருக்கு இல்லையா, calcium carbideல number of types of bonds வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, number of types of bonds வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So CaC2 தான்டா, CaC2 தான் calcium carbide. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ, இல்ல சார், நான் கிளாஸ்ல இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ்ல கால் பண்றேன், முடிச்சிட்டு சார் எப்படி இருக்கான்னு கேக்குறேன், கால் பண்ணேன். Yeah. So இப்போ கவனிங்க D, very good. Option D is the right answer. Okay, so 1 sigma bond and 2 pi bonds, 1 sigma bonds and 2 pi bonds. Okay, so இதுல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த C2 இருக்குல்ல, கால்சியம் கார்பைடு, இந்த C2 வந்து it will be a triple bond. Okay, இந்த C2 வந்து நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஏன்னா கால்சியம் கூட சிங்கிள் பாண்ட், அப்போ C2 2 கார்பனும் ட்ரிபிள் பாண்ட்ல இருக்க போறாங்க. ட்ரிபிள் பாண்ட்ல ஒன்னு தான் சிக்மாவா இருக்கும், மீதி ரெண்டும் பையா இருக்கும். So 1 sigma 2 pi is the right answer. அடுத்து பாருங்க, which of the following is electron deficient? மொக்க क्वेश्चन தான் இதுவும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா யார் இருப்பாங்க? BH3 twice, அதுதான் என்னது BH3 twice தான் வந்து என்னது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா B2H6, இதுதான் வந்து என்னது டைபோரின். டைபோரின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4
டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும். இந்த BH 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 இந்த 4 பாண்டை தான் நம்ம வந்து இந்த 4 BH பாண்ட்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பாருங்க இந்த பிரிட்ஜ்டு பாண்ட் BHB பாண்ட், இந்த 2 BHB பாண்ட் banana bond அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா bridged hydrogens ன்னு சொல்லுவாங்க. we call that as banana bond. so இந்த bridged boron hydrogen and boron இது வந்து பாத்தீங்க அப்படினா 3 center 2 electron bond which is 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ரெண்டே எலக்ட்ரான் தான். 2 எலக்ட்ரானால நம்ம வந்து 3 ஆட்டம்ஸ் வந்து நம்ம 3 ஆட்டம்ஸை வந்து நம்ம பாண்ட் பண்றோம். சோ அதனால தான் இது 3 center 2 electron bond. so இத வந்து மறந்துடாதீங்க. also இந்த டைபோரேனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 தான். ஓகே 12 தான். ஆனா எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வேணும், 1 2 3 4 5 6 7 8 பாண்ட் எனக்கு வேணும். 8 பாண்ட் அப்படின்னா I need 16 எலக்ட்ரான்ஸ். 8 பாண்ட் மேக் பண்ண 16 எலக்ட்ரான் வேணும். ஆனா வெறும் 12 எலக்ட்ரானை வச்சு நம்ம வந்து இந்த 8 பாண்ட் வந்து மேக் பண்ணிருக்கோம். அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபோரேன் தான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே எலக்ட்ரான் கம்மியா இருக்கு அதுகிட்ட. 𝑥𝐴𝐹2 is isostructural with யார் கூட வந்து ஐசோஸ்ட்ரக்சரலா வந்து இருப்பாங்க, குயிக்கா ஈஸியா இது சால்வ் பண்றது. ஒண்ணுமே இல்ல, 𝑥𝐴𝐹2 வந்து xenon F2 வந்து யார் கூட ஐசோஸ்ட்ரக்சரலா இருப்பாங்க, ஈஸியா நீ பாரு. Cl2 Ft இது எல்லாமே 2 2 தான்டா இருக்கு, எல்லாமே 2 2 தான் இருக்கு. இப்போ xenonோட எக்ஸாக்ட்டா யார் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ல வந்து மேட்ச் ஆவாங்க, யார் வந்து xenonோட எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து மேட்ச் ஆவாங்க, xenonோட யார் வந்து மேட்ச் ஆவாங்க. ஆக்சுவலி அங்க வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இங்க ஒரு மைனஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் இல்லையா, இங்க ஒரு மைனஸ் இருந்தா பியா சியா which is the right answer. அங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ICl2 கரெக்டான ஆன்சரா வரும் இல்லையா. so which is the right answer. okay புரிஞ்சுதா, ரைட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்போ ஏன்னா இங்க பாருங்களேன் குளோரின் 2 ஓகே, ஆனா அயோடின்ல இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குங்கறப்போ 7 + 1 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அங்கேயும் அப்ப வந்து நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. சூப்பர். அடுத்து which of the following is paramagnetic, மாட்னீங்களா, paramagnetic யார் வந்து இதுல வந்து நமக்கு வந்து paramagnetic-ஆ இருக்க போறாங்க, who is paramagnetic. just find the number of electrons, just find the number of electrons quickly pa. Yeah, option D. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாரா மேக்னெட்டிக்கா வந்து இருக்க போறாங்க. சரியா, மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா unpaired electron is 0. சரியா, unpaired electrons வந்து 0. so they all will be diamagnetic. okay, so isostructural Be2+ is isoelectronic with number of electrons calculate பண்ணாலே நம்ம என்ன பண்ணிரலாம், இந்த isoelectronic species ஈஸியா நீங்க என்ன பண்ணிரலாம் அப்படின்னா calculate பண்ணிரலாம். right, boron 2+ அப்படினா என்ன அர்த்தம், பெரிலியம் 2+, பெரிலியம் 2+ பா. பெரிலியம் 2+ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, see பெரிலியம்ல வந்து நமக்கு we have 4 electrons இல்லையா, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம், fourth element. பெரிலியம் 2+ அப்படினா 4ல நீங்க 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா மீதி 2 தான். பெரிலியம்ல மீதி நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போகுது. ரைட், சோ வேற யார் கூட வரும், ஹைட்ரஜன் பிளஸ் வராது. ஏன்னா ஹைட்ரஜன்ல வந்து ஒரு எலக்ட்ரான் பிளஸ்னா அந்த ஒன்னு போய்டும். லித்தியம் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் 3 எலக்ட்ரான்ஸ். சோ 3 எலக்ட்ரான்ஸ்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படினா 2. so lithium plus is the right answer, lithium plus is the right answer. very good.
which of the following molecules have maximum dipole moment? Dipole moment கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தரேன், ஒரு ஹிண்ட் வந்து தரேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னா டைபோல் மொமெண்ட் வேல்யூவும் அதிகமா இருக்கும். ஓகே, சோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், நைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ், நைட்ரஜன் ஃப்ளூரின், கார்பன் ஹைட்ரஜன், இதுல யாருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. யாருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். சி, கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டு பேருமே எலக்ட்ரோநெகட்டிவ்லாம் கிடையாது, அப்போ அது கண்டிப்பா வரவே வராது இல்லையா? அப்ப அது கண்டிப்பா வராது. ஓகே, சோ நைட்ரஜன் ஃப்ளூரினா, நைட்ரஜன் ஹைட்ரஜனா? நைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃப்ளூரின் அதை விட எலக்ட்ரோநெகட்டிவ். சோ நைட்ரஜன் ஃப்ளூரின் வராது, ரெண்டு பேருமே எலக்ட்ரோநெகட்டிவ், சோ வராதுப்பா. யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், யார் ரொம்ப ரொம்ப லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்? அப்பதானே ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜ் பிடிச்சி இழுக்கிறப்போ பாசிட்டிவ் எண்ட் அண்ட் நெகட்டிவ் எண்ட் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். சோ இட் இஸ் அமோனியா தான், சரியா? அமோனியால தான் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹையா இருக்க போகுது, சரியா? ரொம்ப ரொம்ப ஹையா இருக்க போகுது. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following species contains equal number of sigma and pi bond? யாரு கிட்ட வந்து நமக்கு equal number of sigma bond and pi bonds வந்து இருக்க போறாங்க? which one will have equal number of sigma and pi bond? இது வந்து ரொம்ப ஃபேமஸ் காம்பவுண்ட் தான்டா, பார்த்த ஸ்பீடுக்கு you can find it out. ஓகே, தெரியலனா நான் இப்போ உடனே உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஹூனிஷா BSMS, Bachelor of Siddha Medicine and Surgery. D, ஷின்சான் வந்து D அப்படின்றார், அப்படியா? ஷின்சான், are you very sure? Are you very sure? இது மட்டும் ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா? Take a screenshot of this answer. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Let me see, சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? so that நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, so take a screenshot. விகாஸ் C அப்படின்றாரு, இது சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? வெரி குட். சோ இப்போ இந்த क्वेश्चन வரலாம். which of the following option represents the correct bond order? யார் வந்து கரெக்டான bond order அப்படின்றாங்க? O2 மைனஸ் இருக்கு, O2 இருக்கு, O2 பிளஸ் இருக்கு, O2 பிளஸ் இருக்கு. ஆக்சிஜன் 2 மைனஸ். நல்லா கவனிங்க, ஆக்சிஜன்ல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். பி அப்படின்ட்டாரு, கரெக்ட். ஷின்சான் சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆனா ஏன் கரெக்ட் கவனிங்க, ஆக்சிஜன் வந்து பாருங்கப்பா, இட் இஸ் how many electrons? 8 plus 8 16 electrons. 16ல ஒன்னு ஆட் பண்ணுங்க 17, 16ல ஒன்னு மைனஸ் பண்ணுங்க 15, 16ல ஒன்னு மைனஸ் பண்ணுங்க 15. ஓகே, so how will you write? ஓகே, how will you write? so கவனிங்க, நம்ம தான் அங்க ட்ரிக் பார்த்தோம்ல. 14க்கு 3, 15க்கு 2.5, 16க்கு 2, 17க்கு again 1.5. so 17 னா 1.5, 16 னா 2, 15 னா it is 2.5. so இருக்கிறதுல யாருக்கு அதிகமா இருப்பாங்க அப்படின்னா bond order. இருக்கிறதுல யாருக்கு கம்மி அப்படின்னா it is O2 minus. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா O2, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா O2 plus. so bond order வச்சு நீங்க என்ன பண்ணிரலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். you can easily find out with the help of bond order. do you understand? bond order வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிரலாம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த क्वेश्चन also it's a homework for you. இந்த மாதிரி क्वेश्चन கண்டிப்பா வரும்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. சோ இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகே, so which one of the following pairs of species will have the same bond order? யாருக்கு வந்து bond order வந்து சேமா இருப்பாங்க? so just find the number of electrons. so number of electrons வந்து நமக்கு வெச்சி நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா bond order வந்து எழுதுங்க. number of electrons வெச்சி bond order வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. so that இந்த क्वेश्चनலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா you can find it out. okay, ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन தான் இது. okay, it is not a very tough one. ஏ ஆன்சர் பண்ணிட்டீங்க நிறைய பேர், பரவாயில்ல. முடியறப்போ கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னொன்னா சால்வ் பண்ணி பாருங்க, you will know. okay,
predict the correct order among the following. Hey மொக்க question டா, ஈஸியா சால்வ் பண்ணலாம். predict the order. repulsion யாருக்கு அதிகமா இருப்பாங்க? lone pair தான் repel பண்ணுவாங்க. bond pair repel பண்ண மாட்டாங்க. அப்போ lone pair repulsion தான் அதிகமா இருக்கும். bond pair repel பண்ண மாட்டாங்க. option C is the right answer. option C is the right answer. Very good. So which of the following molecules have NEET 2024 re-examல கேட்ட ஒரு question. NEET 2024 re-examல கேட்ட ஒரு question. Okay. Which of the following molecules has non-zero dipole moment value? யாருக்கு வந்து நமக்கு வந்து dipole moment value வந்து ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ 3 பேருக்கு வந்து dipole moment இருக்காது. 3 பேருக்கு dipole moment வந்து இருக்காது. ஓகே, நல்லா கவனிங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின். கார்பனை 4 சைடும் குளோரின் ஈக்குவலா பிடிச்சி இழுக்குது. டைபோல் மொமெண்டே இருக்காது, 0. ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ்ல கார்பனை 4 குளோரினும் பிடிச்சி இழுக்குது. ஓகே, அப்ப இதுக்கு டைபோல் மொமெண்ட் 0. அடுத்து பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. கார்பனை 2 சைடும் ஈக்குவலா ஆக்சிஜன் பிடிச்சி இழுக்குது, அதாவது எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி இழுக்குது. ஓகே, சோ அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா டைபோல் மொமெண்ட் அகைன் 0. BF3ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் the dipole moment is 0. ஓகே, ஹைட்ரஜன் அயோடைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் இருக்கு, அயோடின் இருக்கு. அயோடின் வந்து பயங்கரமா எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும் than ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை விட அயோடின் வந்து பயங்கரமா எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி இழுக்கும். இட் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ரைட்? சோ அப்போ ஆப்ஷன் பி க்கு தான் நமக்கு நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, arrange the compounds in increasing order of their solubilities in chloroform. chloroform வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். chloroform வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன அர்த்தம்? நான் போலார் காம்பவுண்ட். ஓகே, நான் போலார் சால்வெண்ட்ல நான் போலார் மாலிக்யூல் தான் ஈஸியா டிசால்வ் ஆகும். போலார் காம்பவுண்ட்ல தான் போலார் சால்வெண்ட் வந்து எனக்கு போலார் சால்வெண்ட் தான் போலார் காம்பவுண்ட் வந்து எனக்கு ஈஸியா டிசால்வ் ஆக போகுது. ஓகே, in that sense what is the right answer? A. A கரெக்ட்டா? ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ், இட் இஸ் கரெக்டான ஒரு ஆன்சர். எப்படி சொன்னீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் C6H6 அதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் C6H6 இல்ல, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து இட் இஸ் a organic compound, right? organic compound. சோ வந்து நான் போலார். அப்போ அதுதான் பயங்கரமா இருக்கதே வந்து டிசால்வ் ஆகும். இருக்கிறதுல யார் பயங்கர போலார்? யார் பயங்கர போலார்? NaCl தான். Na+Cl- அவங்க தான் இருக்கிறதுலே நமக்கு லீஸ்ட் டிசால்விங்கா இருப்பாங்க. அப்படி ஆப்ஷனை சூஸ் பண்ணாலே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஷின்சான் சி சொல்றாரா? ஓகே, யா. சோ இது ரெண்டு கண்டுபிடிச்சாலே நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க predict பண்ணிடலாம். ஓகே, சோ பேஸ்ட் ஆன் அதே தான் இங்கேயும் polarity தான். ஓகே, சோ இங்க CN இருக்கு, OH இருக்கு, நைட்ரல் காம்பவுண்ட் இருக்கு, அண்ட் தென் OH இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து நமக்கு வந்து இந்த polarity அதிகமா இருக்க போறாங்க? நைட்ரல்ஸ் தான் இல்லையா? நைட்ரல்ஸ் தான் polarity அதிகமா இருக்க போகுது when you compare with OH, right? சோ அப்போ நமக்கு இவங்க தான் polarity அதிகம் அப்படிங்கிறப்ப இவங்க தான் லீஸ்ட் டிசால்விங்கா இருக்க போறாங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. PCl5 பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எது? What is the incorrect statement? Quickly பா, எது வந்து incorrect அப்படின்னு கேக்குறாங்க, படிச்சு பாருங்களேன். PCl5 possesses 2 different phosphorus chlorine bond angle. ஆமாவா? 2 different bond angle வந்து இருக்கும் அப்படின்றாங்க. கரெக்ட், ஆமா. ஏன்னா ஆக்சியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கரா இருக்கும், ஈக்குட்டோரியலை கம்பேர் பண்றப்போ ஆக்சியல் வந்து லாங்கரா வந்து இருக்கும். All 5 PCl bonds are identical in length. கண்டிப்பா கிடையாது, right? PCl5 exhibits இருங்க, பேனா எங்கேயோ கீழே விழுந்துச்சு காணும். PCl5 exhibits what? sp3 hybridization. PCl5 exhibits sp3 hybridization. Okay, கரெக்டா? ஆமா, sp3 hybridization தான், sp3 dehybridization தான். PCl5 contains
5 PCl sigma bonds அதுவும் கரெக்ட் தான். இது ரெண்டு தான் கான்ட்ராடிக்டிங்கா வந்து இருக்கு. ஆப்ஷன் A கரெக்ட், அப்ப ஆப்ஷன் B தப்பு. ஐடென்டிக்கல் லென்த்தா இருக்காது. ஆக்சியல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் when you compare with equatorial. ஓகே, சோ பாண்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறும். சரியா? 90. ஓகே, ஆக்சியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90, ஈக்குவட்டோரியல் அப்போ 120 இருக்க போகுது. ஓகே, இனியால் இஸ் குட். இனியால் இஸ் சோ குட் பா. she have recovered a lot. நல்லா வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா ரெக்கவர் பண்ணிட்டா. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்கள், ஈத்தேன். நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन பாருங்க. நீட் 24ல எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. ஈத்தேன், ஈத்தேன்ல வந்து நமக்கு கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா. 1 சிக்மா பாண்ட் 2 பை பாண்டா, இல்ல ரெண்டுமே பை பாண்டா, ஒரே ஒரு சிக்மா பாண்டா, இல்ல ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்டா? ஈத்தேன் ஆல்கேன்ஸ் சிக்மா பாண்ட் தான் இல்லையா? சோ ஈத்தேன்னா 1 சிக்மா பாண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஈத்தீன், ஈத்தீன் அப்படின்னா டபுள் பாண்ட், ரைட்? ஈத்தீன் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்னது? இட் இஸ் டபுள் பாண்ட், ரைட்? சோ டபுள் பாண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அவங்கள ஒரு சிக்மா பாண்ட் இருக்க போறாங்க and then ஒரு பை பாண்ட் இருக்க போறாங்க. குயிக்கா சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த क्वेश्चनலாம். you can quickly solve this, right? okay, very good. 3 4 2 1 அப்படினு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 3 4 2 1 பார்க்கலாமா? ஈத்தீன் வந்து டபுள் பாண்ட்ரா, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னா 1 சிக்மா 1 பை, ஒரு சிக்மா ஒரு பை. கார்பன் மாலிக்யூல் C2 தெரியாதுனே வெச்சுக்கோ. ஈத்தைன் பார், C ட்ரிபிள் பாண்ட் C, ஒரு சிக்மா 2 பை, 1 சிக்மா 2 பை. அப்போ C2 மாலிக்யூல்ல 2 பை பாண்ட், 2 நமக்கு ஆக்சியல் ஓவர்லாப் தான் இருக்க போறாங்க. சோ this is the right answer. okay, so எதுப்பா? 3 4 2 1 என்னது? 3 4 2 1 option C is the right answer. Intramolecular hydrogen bonding is present in, அதாவது intramolecular அப்படினா ஒரே மாலிக்யூல்குள்ள இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து யார்கிட்ட இருப்பாங்க? யா, ரொம்ப ரொம்ப ஈஸி. தோ பாருங்க, இங்கதான். இதுதான் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, சோ நைட்ரஜன்ல இருக்கிற ஆக்சிஜனும் NO2 நைட்ரோ குரூப்ல இருக்கிற ஆக்சிஜனும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் நமக்கு வந்து என்ன பண்றாங்க? பாண்ட் வந்து மேக் பண்றாங்க. சோ இதுதான் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, சூப்பர். சோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் இது வந்து நமக்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஷோ பண்ணுது. மேட்ச் த லிஸ்ட். நீட் 2024ல டேய் நம்ம பார்த்த ட்ரிக்லாம் வீண் போலடா. நம்ம பார்த்ததே பாரு, நம்ம NH3யும் XCF4ம் நம்ம சால்வ் பண்ணது. அவங்க ரெண்டு பேரை நீ மேட்ச் பண்ணு போறோம். அவங்க ரெண்டு பேரை நம்ம ட்ரிக்கை வச்சு மேட்ச் பண்ணுங்க, அது போறோம். NH3 என்னப்பா? NH3 ஃபாஸ்டா என்னது? நைட்ரஜன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5, நைட்ரஜன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 3 ஹைட்ரஜன், அப்போ ஒரு லோன் பேர், ரெண்டையும் ஆட் பண்ணா 4, ரைட்? சோ 3 1 அப்படிங்கிறப்போ என்ன வரும்? 3 1 அப்படிங்கிறப்போ என்ன வரும்? இட் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல், ட்ரைகோனல் பிரமிடல், ரைட்? அடுத்து XCF4க்கு நமக்கு தெரியும் இல்லையா? sp3d2, sp3d2, sp3d2 அப்படினா என்னது? ஸ்கொயர் பிளேனார். வெரி குட். சோ திஸ் இஸ் ஸ்கொயர் பிளேனார். சோ A க்கு 1 C க்கு 2, ஏனா இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணது. A க்கு 1 C க்கு 2, இங்க பார் இருக்குறதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் A 1 4 2 3 கரெக்ட்டா பாப்போமா? 1 4 2 3 very good, correct. So which is the right answer? 1 4 2 3 is the right answer. Very good, super. நீ 1 மேட்ச் பண்ணிட்டாலே போறண்டா. A 1 ன்னு வந்தாலே தோ பார் அது இருக்குறதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 5-10 செகண்ட் போறோம் இத சால்வ் பண்ணலாம். தோ பாருங்க, நீட் 2024ல நான் சொன்னேன்ல இது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்னு. எந்த அளவுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பாருங்க. 24 क्वेश्चन எவ்வளோ வருது பார். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். 3 resonance structures can be drawn for ozone. ஓசோனுக்கு வந்து நமக்கு 3 resonance structures வந்து possible அப்படின்றாங்க. BF3 has non-zero dipole momenta. தப்பு பாரு,
BF3 உடைய டைபோல் மொமெண்ட் வந்து 0. டைபோல் மொமெண்ட் வந்து 0. தப்பு. ஓசோனுக்கு வந்து 2 தான்ப்பா. ஓசோனுக்கு வந்து நமக்கு it has only 2 resonance structures. So இதுவும் தப்பு. Dipole moment of NF3 is greater than NH3. Option C correct தான். Dipole moment of NF3 வந்து நமக்கு வந்து greater than NH3. ஏன்னா fluorine வந்து பாத்தீங்கன்னா more electronegative hydrogen than hydrogen. Okay. So this is right. 3 canonical forms can be drawn for this compound. So which is wrong? இதுல வந்து அவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா which is correct அப்படினு கேக்குறாங்க. இந்த மூணு பேர் வந்து தப்பு. நீ நல்லா கவனி, நைட்ரஜனும் கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவ் தான், ஃப்ளூரினும் கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவ் தான். ஆனா நைட்ரஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தான் நீ பார்க்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து NH க்கு தான் அதிகம். இது நம்ம போன இதுல கூட பார்த்தோம். சோ NH3 உடைய டைபோல் மொமெண்ட் தான் அதிகமா இருக்கும் NF3 கம்பேர் பண்றப்போ. அப்ப இதுவும் தப்பு. ஓகே, அப்ப எது மட்டும் தான் கரெக்டான ஒரு ஆன்சர்? 3 canonical forms இருக்கும். canonical forms அப்படிங்கிறது ரெசோனன்ஸ் ஃபார்ம்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, canonical forms அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு டீலோகலைஸ் ஆயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, the incorrect order of dipole moment is, incorrect order of dipole moment வந்து எது? இருக்கிறதுலே டைபோல் மொமெண்ட் யாருக்கு வந்து அதிகமா இருப்பாங்க? இப்ப டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஹையா இருக்குன்னா அவங்களுக்கு டைபோல் மொமெண்ட் ஹையா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் CH4 க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வரவே வராது. ஓகே, அப்படியே பாரு, இங்க இருக்கிறதுலே ஹைட்ரஜன் சல்ஃபர், நைட்ரஜன் ஹைட்ரஜன், ஃப்ளூரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது? along the period எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். down the group எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ ஃப்ளூரின், நைட்ரஜன், சல்ஃபர், கார்பன் இருக்கிறதுல யார் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்? ஃப்ளூரின் தான். இருக்கிறதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யார் கம்மி? ஹைட்ரஜன். அப்ப அந்த HF தான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும். HF எங்க? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். CH4 மீத்தேன்லாம் எலக்ட்ரோநெகட்டிவே கிடையாதுடா. சோ CH4 வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். சோ அவங்களுக்கு டைபோல் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க போகுது. which of the following represents all isoelectronic species? isoelectronic speciesனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். isoelectronic species அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும். சோ ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. நான் இது எலிமினேஷன் மெத்தட் வச்சு நான் ஆன்சர் பண்றேன். நான் போய் ஒவ்வொருத்தரையும் சால்வ் பண்ண வேணாம். இங்க பாரு, சோடியம் ஒரு எலக்ட்ரான் ஒரு மைனஸ் பண்றீங்க, குளோரின்ல ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றீங்க. பார், குளோரின்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ற, ஆக்சிஜன்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ற, சத்தியமா சேமாவே வராது, தப்பு. இதோ பாரு, குளோரினும் ஆக்சிஜனும் வேற வேற எலக்ட்ரான் நம்பர், ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் ஆட் பண்ணா எப்படி சேமா இருக்கும்? சேமாவே இருக்காது. இங்க பார், N2O4 N2O மேல எந்த சார்ஜும் இல்ல, டிஃபரண்ட் காம்பவுண்ட், சத்தியமா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்காது. இங்க பார், லாஜிக்கா யோசியேன், O மைனஸ் F மைனஸ் சேம் சார்ஜ்டா, சேம் சார்ஜ் டிஃபரண்ட் ஆட்டம்ஸ்னாலே வாய்ப்பே இல்ல, இதுவும் வராது. ஆப்ஷன் டி பாரு, டெஃபினட்டா இட்ஸ் பாசிபிலிட்டி இஸ் தேர். 2 பிளஸ் ஒண்ணுமே இல்ல, பிளஸ் மைனஸ். சோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? இவங்க கிட்டலாம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் சார்ட்ல போடுங்க. ஆனா இல்ல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே கண்டுபிடிக்காம ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்ப ஆக்சிஜன்லயும் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ற, இதுலயும் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா எப்படிடா சேமா இருக்கும்? எலமெண்டே அப்ப சேமா தானே இருக்கும், வரவே வராது. இங்கேயும் பார், மூணு பேருமே நியூட்ரலா இருக்காங்க, சத்தியமா வராது. இங்க பார், மைனஸ் மைனஸ் வராது. ஆனா இங்க பார், 2 பிளஸ் 0 பிளஸ் மைனஸ், டிஃபரெண்ட் சார்ஜஸ். அப்போ அதுதான் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாமே 18 எலக்ட்ரான்ஸ் இருக்க போறாங்க. இங்கதான் எல்லாமே 18 எலக்ட்ரான்ஸ். ஆனா அதான் குயிக்கா சால்வ் பண்ண இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். which of the following statement is incorrect related to molecular orbital theory? 11th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் படிச்சிருப்போம்ல, இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில எது வந்து இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. இதோ பார், எடுத்தோன்னா கரெக்ட்னு நினைச்சுக்காத, இன்கரெக்ட் தப்புன்னு கேக்குறாங்க. Pi star antibonding molecular orbital has a node between the nuclei.
In the formation of bonding molecular orbital, the two electron waves of bonding atoms reinforce each other. Molecular orbitals obtained from 2px and 2py are symmetrical around the bond axis. A pi bonding molecular orbital have greater electron density. So இதுல எது வந்து தப்பு? ஷின்சான் ஆன்சர் பண்ணிட்டாரு டி அப்படின்னு. கிடையாது ஷின்சான். ஜஸ்ட் இன்னொரு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. டூ பி எக்ஸும் 2py பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிமெட்ரிக்கலா இருக்காது. சரியா? சிமெட்ரிக்கலா இருக்காது. So these two are unsymmetrical. Okay? So 2px and 2py orbitals வந்து பாத்தீங்க அப்படின்னா unsymmetricalா இருக்க போகுது. அந்த molecular orbital diagram நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? So அதுல இந்த bonded after hybridization தான் நம்ம அந்த சென்டர்ல வரைவோம். அதுல வந்து 2px and y நம்ம ஈக்குவலா வரைய போது கிடையாது. ரைட்? present along axis தானா மேம்? The pi bonding molecular orbital has larger electron density above and below the internuclear axis. அதாவது இங்க பாரு, ஆப்ஷன் D யும் A யும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு வந்து கன்வே பண்ணுது. A and D are almost similar தான். I'll also check, okay? But 2px and 2py வந்து unsymmetrical is the right answer. Okay வா? I'll also check பா. நான் முடிச்சிட்டு கண்டிப்பா செக்கும் பண்ணி பார்க்கறேன் ஷின்சான். Okay? Yeah. அடுத்த क्वेश्चन போலாமா? Hybridization involved in PCl5 is A. மொக்க क्वेश्चन. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம் இத. Hybridization involved in PCl5 is. குயிக்கா சால்வ் பண்ணலாம். ஃபாஸ்டா. Yes, phosphorus வந்து it is 5, valence electron வந்து it is equal to 5 and chlorine bond pair வந்து பாத்தீங்க அப்படினா அது வந்து 5 and lone pair which is equal to 0, bond pair plus lone pair steric number which is equal to 5 அப்படினா it is sp3d. sp3d bond pair 5, lone pair 0 அப்படினா that is trigonal bipyramidal. So PCl5 உடைய structure is sp3d, option A. Okay? finger tipல இருக்கணும் திருப்பி சால்வ் பண்றதுனால. hybridization 𝑥𝐶F2 and 𝑥𝐶F4 are ஃபாஸ்டா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணதுதான். 𝑥𝐶F2 𝑥𝐶F4. சோ ரெண்டு பேர்கிட்டயுமே வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8 இருக்க போறாங்க. bond pair 2, இங்க bond pair 4, 8ல 2 போயிடுச்சுனா 6, அப்போ 3, 8ல 4 போயிடுச்சுனா 4, அப்போ 2, 3 + 2 5, 4 + 2 6, 5 அப்படினா it is sp3d, 6 அப்படினா it is sp3d2. sp3d and sp3d2, option B is the right answer. Super. அடுத்து பாருங்க, நீட்லயும் கேட்டிருக்காங்க, ஜிப்பர்லயும் கேட்டிருக்காங்க. which of the following has sp2 hybridization? இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எல்லாமே கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறப்போ ஆல்கேன்ஸ் ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ்ல படிச்சிருக்கோம்ல, அப்போ அது sp3 hybridization. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னா sp2, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறப்போ அது sp hybridization. ஓகே, சோ sp2 அப்படினா C கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அது வந்து யார்கிட்ட இருக்கும்? C2H2. D வந்து ட்ரிபிள் பாண்ட்ரா, D வந்து ட்ரிபிள் பாண்ட், அது வராது. வெரி குட், ஆப்ஷன் B. C2H4 தான் வந்து பாத்தீங்க அப்படினா டபுள் பாண்ட். C2H4 தான் வந்து பாத்தீங்க அப்படினா டபுள் பாண்ட். சோ டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து sp2 hybridization. Okay, so that is the right answer. sp3 hybrid orbitals contains, sp3 hybrid orbitals contains, நல்லா கவனிச்சுக்கோங்க, sp. sp ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு பேருமே ஈக்குவல்டா. ஈக்குவல்னா s ஓட பங்கு 1/2, p ஓட பங்கு 1/2. ஓகே, இப்போ sp2 பாருங்க, sp2 னா மொத்தமா 3 இல்லையா? அப்ப s ஓட பங்கு 1/2, p ஓட பங்கு 1/3, p ஓட பங்கு 2/3. sp3 பாருங்க, sp3 ல s ஓட பங்கு 1/4, ஏனா 3 + 1 4, 4ல ஒரு பங்கு தான் s. p பாத்தீங்கன்னா 3/4, p வந்து it is 3/4.
So sp3 hybridized orbital s ஓட பங்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க, which is 1/4 is the right answer. 1/4 s character is the right answer. Okay, மத்த எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டோம். So that question paperல எப்படி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிரலாம் அப்படினா ஆன்சர் வந்து எழுதிடலாம். Okay, the type of hybridization and the number of lone pair of electrons in xenon OF4A. நம்ம compound XeOF4 ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் மேக் பண்ணும், ரைட்? அண்ட் 4 ஃப்ளூரின், நாலுமே வந்து நமக்கு சிக்மா பாண்ட்ஸ் மேக் பண்ண போறாங்க, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, ரைட்? So what is the valence electron? It is equal to 8 and number of bond pairs which is equal to be 4 plus 1 5 and number of lone pairs it is going to be 1 and steric number it is going to be 6. 6 அப்படினா அது வந்து sp3 3 4 5 6 d2 sp3 d2 sp3 d2 sp3 d2 lone pair 2 கிடையாது, lone pair 1. உன்னை கன்ஃபியூஸ் பண்ண தான் 2 ன்னு கொடுத்திருக்காங்க, ஏனா இங்க டபுள் பாண்ட் மேக் பண்ணுது, சோ வராது. புரிஞ்சுதா? Do you get it? Do you understand? Okay, very good, very good, very good, super. அடுத்து போலாம். ஜிப்மர், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஇடிலையும் கேட்டிருக்காங்க, அடுத்து இன்னொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க BCE CE அப்படின்னு. So the planar structure of BF3 can be explained by the fact that BF3 வந்து என்னப்பா hybridization அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை வாட்டி சால்வ் பண்ணிருக்கோம்? sp3 hybridization. It is sp3 sorry sp2 hybridization. ஒரு அவசரம், சரியா? It is sp2 hybridization. கிளாஸ் எப்போ முடியும், எப்போ முடிச்சுக்கலாம்? 9:30. Can we end the class by 9:30? அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எப்படி இப்போ நான் கிளாஸ் முடிச்சிட்டா நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறது இல்ல, எல்லாரும் வந்து டயர்ட் ஆயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க தான் போறீங்க. 90 லைக்ஸ் தான் வந்திருக்கு. வாட் இஸ் திஸ்? எல்லாமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. 9:30க்கு முடிச்சுக்கலாமா? ஒரு 5 10 15 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கரெக்ட் தானே? 12 AM ஓகே மேம், பிகாஸ் நாங்கள் வீட்டுக்கு செல்லணும் பிகாஸ். ஸோ மக்களே கவனிங்க, நீங்க எப்படியும் இப்போ போயிட்டு நீங்க தனியா சால்வ் பண்ண போறீங்களா? ஆமாவா? இல்ல 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 அப்போ என்ன பண்ணணும்? நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் இருக்கு. டுமாரோ மார்னிங் we don't have classes. நான் சொன்னேன்ல we are going to நெய்வேலி. நாளைக்கு வந்து நெய்வேலி போறோம். தென்னாவட்டை ராமா கொஞ்சம் நிறைய உண்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஈவினிங் தாண்டா கிளாஸ், அமரா பேட்ச் கிளாஸும் கிடையாது. ஓகேவா? டன். The types of hybridization on the 5 carbon atoms. எப்படி போயிட்டு நீங்க தனியா சால்வ் பண்ண போறது இல்ல, ஒரு 20 நிமிஷம் என் கூட ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, நாளைக்கு 6:30 கிளாஸும் காலையில கிடையாதுடா. we are going to நெய்வேலி. ஆமா, குயிக்கா which hybridization கேக்குறாங்கடா. hybridization பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் एक्चुअली நீங்க நினைச்சா சால்வ் பண்ணலாம். என்னது? pent 1 in 4 ion. pentனாலே 5 கார்பன். 1 in ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். 4 ion 1 2 3 4 4 ion. pent 1 in 4 ion. hybridization என்னன்னு கேக்குறாங்க. சிங்கிள் பாண்ட். அப்போ அது வந்து என்னது அப்படினா that is sp3. டபுள் பாண்ட் அப்போ அது sp2. சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்போ அது sp2 again. triple bond sp hybridization again it is sp hybridization. so sp3 2 what? ஓ தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னது? pent 1 in தானே, நான் ஏன் அதை 1 in 2 in படிச்சு போட்டேன்? ஐ எம் சாரி. pent 1 in அப்போ இங்கே தான் டபுள் பாண்ட். 1 2 3 4th கார்பன், ரைட்? இப்போ சொல்லுங்க. sp2 hybridization. இது வந்து டபுள் பாண்ட் இருக்கு, சோ sp2. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா sp2 sp3 sp
sp. So 2 2 3 option A. Option A is the right answer. Okay. So நம்ம வந்து क्वेश्चन படிக்கிறப்பவே பார்த்தே தப்பா படிச்சிர வேண்டியது. அதுதான் நம்ம இங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. ஓகே தோ பாருங்க நீட் 2019 நீட் 2016 நீட் எக்ஸாம்ல சேம் क्वेश्चनே எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு பார். நீட் 2019லயும் கேட்டிருக்காங்க 20லயும் கேட்டிருக்காங்க. 𝑥𝐸𝐹4 டேய் தம்பி இதுல வந்து 4 காம்பவுண்ட்ல 3 நம்ம ட்ரிக்ல பார்த்தா அதே காம்பவுண்ட். ஷின்சான் பாருங்க ஷம ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டார். அதுதான் பவர் ஆஃப் பிராக்டிஸ். நிறைய அதே மாடல்ல சால்வ் பண்ண ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். சோ என்ன கரெக்டான ஆன்சர்? ஒன்னு மேட்ச் பண்ணே உனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஒண்ணே மேட்ச் பண்ணு. 𝑥𝐸𝐹4 மட்டும் சொல்லு. இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. இட் இஸ் 3 கரெக்ட்டா? 𝑥𝐸𝐹4க்கு மட்டும் சொல்லு. ஒண்ண மேட்ச் பண்ணாலே போறோம்டா. ஒண்ணே நீ கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டு போறோம். ஸ்கொயர் பிளேனார் 𝑥𝐸𝐹4 நம்ம இப்பதான் பார்த்தோம் ஸ்கொயர் பிளேனார். 1க்கு என்ன கரெக்டாவே வரல. 𝑥𝐸𝐹4 ஸ்கொயர் பிளேனார் தானே? A4 ன்னு ஒரு ஆப்ஷனே இல்ல. ஆப்ஷன் C-யா? ஏய் ஸ்கொயர் பிளேனார் சொல்லிட்டு ஸ்கொயர் பிரமிடல்ல மார்க் பண்றேன் பாருங்க. சாரி ஸ்கொயர் பிளேனார் A2 அப்படினாலே CD ரெண்டுமே வருது. B3 அடுத்து 𝑥𝐸𝐹4 நம்ம இப்பதான் சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இட் இஸ் pyramidal in shape. ஆமாப்பா சின்சான் கண் தெரியலப்பா. மேம் ஸ்கொயர் பிளேனா சொல்லிட்டு ஸ்கொயர் பிரமிடல்ல பாக்குறீங்களே மேம். அவ்வளவு அவசரமா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் தப்பா சால்வ் பண்ணிடுறோம். ஓகே நல்லா கவனிங்க. 𝑥𝐸𝐹4 வந்து என்னப்பா வரும்? தப்பா சொல்றீங்க சின்சான். C தானா கரெக்டா? A வந்து it is 2 and B வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 3. B வந்து 3 and C வந்து 4 ஸ்கொயர் பிரமிடல் and D வந்து பிரமிடல். நம்ம ட்ரிக்க போட்டாலே ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். சூப்பர். எது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் 𝑥𝐸𝐹4? ஐயோ கடவுளே பாரு. அப்ப இந்த வாட்டி வந்துச்சுன்னு வெச்சுக்கோ ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு கரெக்டா எழுதிருங்க. இப்பதான் பார்த்தோம். இட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். 𝑥𝐸𝐹4 ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? கவின் BVSC. வாங்க டாக்டர் கவின். உங்களை நான் இப்பதான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. I haven't seen you. The state of hybrid orbitals of carbon in CO2, CH4, CO3 2- is? Yeah. Which will be the right answer? CO2, CH4, CO3 2-. CH4 தெரியும். மீத்தேன்ல வந்து it is sp3 hybridization. sp3 அப்ப A வராது B வராது. இது ரெண்டுத்துல எதுப்பா? CO3 2-. முதல்ல ஸ்ட்ரக்சரை பாருங்க. CO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்க போகுது. கார்பன் அண்ட் ஆக்சிஜன். CH4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன்ல நமக்கு 4 ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே இது வந்து definitely it is going to be sp3 hybridization. அடுத்து CO3 2- பாருங்க. CO3ல ஒன்னு வந்து நமக்கு எப்படி இருக்க போறாங்க அப்படின்னா டபுள் பாண்டா இருக்க போறாங்க. மீதி 2 ஆக்சிஜன் வந்து நமக்கு சிக்மா பாண்ட் சிங்கிள் பாண்ட்ஸா இருக்க போறாங்க 2-. ஓகே சோ இப்போ what is the hybridization? so இங்க பாத்தீங்க அப்படின்னா here and the first compound என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க நமக்கு எப்பயுமே கார்பன் பக்கத்துல 2 டபுள் பாண்ட் வரப்போலாம். you have to name it as sp hybridization. கார்பன் பக்கத்துல 2 டபுள் பாண்ட் வரப்போவே 2 சைடு டபுள் பாண்ட் வரப்போ it is sp hybridization. so கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுடைய hybridization it is sp. ஓகே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so இதை sp மார்க் பண்ணிட்டோம் அப்படினாலே definitely we'll know the answer. it is option C. this is going to be sp2 hybridization. okay option C is the right answer. hybridization of carbon CH3-. இது என்னடா ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். இன்னும் hybridization மாற போறது கிடையாது. CH3- டா. CH3- குழம்பிராம ஆன்சர் பண்ணு.
single bonds தான். இது ஒன்னு sp3 தான். It is not going to be anything special. So B தான் கரெக்டான ஆன்சர். Hybridization of carbon in diamond, graphite and ethine is in the order. ஏன் இது கேக்குறாங்கன்னா ஏனா டைமண்டா இருக்கட்டும் கிராஃபைட்டா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து allotropes of carbon. சரியா இவங்கலாம் வந்து allotropes of carbon. So we can see some notable difference, right? So நல்லா புரிஞ்சுக்கோங்க டைமண்ட்ல வந்து கார்பனுடைய hybridization it is sp3. okay அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா கிராஃபைட் so diamond வந்து electricity conduct பண்ணாது ஆனா graphite வந்து நமக்கு electricity conduct பண்ணும் okay so graphiteல கார்பனுடைய hybridization it is sp2. ethine வந்து triple bond ethine வந்து நமக்கு triple bond அப்போ அது sp hybridization அப்போ option B is the right answer. option B is the right answer. okay so diamond வந்து நமக்கு ஹார்டா இருக்கும் graphite வந்து சாஃப்ட்டா இருக்கும் diamond வந்து electricity conduct பண்ணாது graphite வந்து electricity conduct பண்ணும் okay so which one of the following does not have sp3 hybridization யார்கிட்ட வந்து sp3 hybridization கிடையாது அப்படின்றாங்க இவனுங்க எல்லாரும் நம்ம ட்ரிக்ல பார்த்த காம்பவுண்ட்ஸ் தான் ட்ரிக்ல பார்க்காத காம்பவுண்ட்ஸ்லாம் இவனுங்க யாருமே கிடையாது சோ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் யார் sp3 hybridization கிடையாது CH4 methane of course it is sp3 hybridization 𝑥CF4 என்ன நான் திருப்பி சால்வ் பண்ணுமா xenon க்கு 8 and bond pair 4 lone pair 2 4 plus 2 6 அப்படினா that is sp3d2 sp3d2 okay so this is not sp3 of course அப்ப option B தான் கரெக்ட்டான ஆன்சர் மத்தவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா sp3 hybridization because அவங்களுடைய steric number வந்து என்னது it is equal to 4 very good அடுத்து the angular shape of ozone molecule consists of ஜிப்மர்ல கேட்ட ஒரு क्वेश्चन முன்னாடி ஜிப்மருக்கு வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு for the past 3-4 years தான் ஜிப்மருக்கு வந்து நம்ம தனி இல்லாம சேர்த்தே வச்சிட்டாங்க so ozone ல வந்து பாத்தீங்க அப்படினா ஆக்ஸிஜன் உடைய angular shape வந்து என்னன்னு கேக்குறாங்க அதாவது எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் ஈஸியா சால்வ் பண்ணலாம்டா it is not very difficult okay it is not very difficult and all கிடையாது சியா டியா பார்த்தாலே தெரியுதேடா இது வந்து சிக்மா பாண்ட் ஒரு சிக்மா ஒரு பை அப்போ ரெண்டு சிக்மா ஒரு பை அவ்வளவுதான் so 2 sigma 1 pi bond option D is the right answer option D is the right answer super in which of the following molecules the central atom does not have sp3 hybridization so sp3 hybridization யாருக்கு கிடையாது அப்படினு கேக்குறாங்க so இதுல யாருக்கு வந்து sp3 hybridization கிடையாது easily solve so CH4 of course we know அவங்க வந்து sp3 hybridization அப்படினு SF4 so what is the valence electron of sulfur sulfur உடைய valence electron வந்து என்னது option B தான் ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க சூப்பர் 6 இல்லையா lone bond pair வந்து 4 அப்ப lone pair வந்து 1 4 plus 1 5 5 அப்படினா அது வந்து என்னது it is sp3d அப்ப SO4 கண்டிப்பா வராது which of the following set of properties belongs to PCl5 PCl5 உடைய properties based பண்ண questions வந்து we can expect ரா so இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் எது வந்து belongs to the property hybridization தெரிஞ்சாலே பண்ணிரலாம் தோ பார் PCl5 உடைய hybridization என்ன எத்தனை வாட்டி சால்வ் பண்ணிருக்கோம் PCl5 phosphorus உடைய valence electron 5 chlorine 5 5 minus 5 0 5 அப்போ it is sp3d sp3d எங்க இருக்கு தோ b ல இருக்கு d ல இருக்கு அப்ப இது வராது sp3d அப்படினா நல்லா கவனிங்க sp3d2 ப நானே ஓகே sp3d னா ஸ்கொயர் பிளேனாரா ட்ரைகோனல் பிரமிடலா நல்லா கவனிச்சீங்க அப்படினா இங்க பாரு 5 வேலன்ஸ் ஷெல் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதானே கரெக்ட் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே 4 தப்பு ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர் ட்ரிக்க வச்சு 5 செகண்ட் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிரலாம் எனக்கு இப்ப ஜெனியூனா கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அட்டெண்ட் பண்றவங்கலாம் ஒரு ஃபீட்பேக் தர போறீங்க என்ன தெரியுமா கிளாஸ் ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन சால்வ் பண்றதுக்கே
we took around ஒரு 5 minutes 10 minutes எல்லாம் எடுத்தோம் இல்லையா 5 minutes கிட்டலாம் ஒரு question solve பண்ணவே டைம் எடுத்தோம் ஆனா இப்போ லிட்டரலி 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட்ல சால்வ் பண்ணிருக்கோம் கேன் யூ see ஒரே மாடல்ல நிறைய क्वेश्चन சால்வ் பண்ண நம்ம ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்க முடியுதா யாராலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது லெட் மீ நோ in the chat section அதுக்கு அப்புறமா இந்த क्वेश्चन வரும் how many of you are able to realize the improvement okay I just want you to realize only one thing நம்ம வந்து practice பண்ணோம் அப்படினா we can improve எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம வந்து சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறது உங்களால புரியுதா do you understand இப்போ சால்வ் பண்றப்போ போர் அடிக்குது எக்ஸாக்ட்லி விகாஸ் சொல்றான் பாத்தியா மேம் இப்போ வந்து சே இதானே அப்படின்னு இருக்கு ஆனா அங்கதான் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா என் கையிலே நீட் எக்ஸாம் தாயேன் அவுட் ஆஃப் இதானே அப்படி சொல்லி தென்னாவெட்டி எரர் நான் பண்ணுவேன் ஓகே யூ கேன் சி ரைட் யூ கேன் சி கொஸ்டினை படிச்சுட்டு எழுதுறப்போ தப்பு வாயால கரெக்டாக சொல்லிட்டு எழுதுறப்போ தப்பு சொல்லணும் ஸோ வந்து நம்ம ஓகே நம்ம ஒரு கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் தெரியுது அப்படின்னா யூ ஷுட் நாட் யூ கேன் ஃபீல் கான்ஃபிடென்ட் பட் தென்னாவெட்டி எரர் பண்ணாதீங்க டோன்ட் ஃபீல் ஓவர் கான்ஃபிடென்ட் டோன்ட் கெட் ஓவர்வெல்ம் when you see the question paper ஆல்சோ படிக்காத வந்துருச்சு டிஃபிகல்ட்டா வந்துருச்சு ரிலாக்ஸ் ஸ்கூல் தெரிஞ்சதை வச்சு அட்டெம்ப்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எமோஷன் சைடுக்கு நீங்க வந்து போகாதீங்க ஓகே Kavita Murugan is back. This chapter I did 500 plus QP but some QP I made mistake. Exactly Shinchan. Shinchan, உங்களுக்குமே நான் உங்க பேர் தான் என்னடா what is your name real name வந்து என்னது so பாத்தீங்க அப்படினா you just don't do any silly mistakes டா ஓகேவா you don't do any silly mistakes 500 plus question solve பண்ணிருக்கான் Shinchan ஆனாலும் he does a சாய் ஓகே பாடா பேர் சொல்லிட்டார் சாய் வந்து பாத்தீங்க அப்படினா 500 plus question solve பண்ணிருக்கார் he is a repeater இல்லையா first time repeater கரெக்ட்டா so ஆனாலும் he does mistakes ஏன் is it due to overconfidence side answer பண்ணுங்க overconfidence ஆல தானே we do silly mistake so இதானே எனக்கு தெரியும் அப்படிங்கற அலட்சியம் தானா வந்துரும் எனக்கும் இருக்கு ஓகே எனக்கும் இருக்கு இது நானே வந்து third time or fourth time டீச் பண்றேன் ரைட் so இதானே ஓகே I know அப்படிங்கற தென்னாவட்டில we do mistakes okay so don't repeat the mistakes be very careful be very keen okay so வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்றேன் ஆமா அதேதான் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் அப்படி தென்னாவட்டா நம்ம இருக்கவே வேண்டாம் be careful okay be very careful பாருங்க எக்ஸாக்ட்டா क्वेश्चनே சரியா படிக்க மாட்டேன் ஆமா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணனும் டைம்க்குள்ள சால்வ் பண்ணனும் எப்படியாச்சும் 650 பிளஸ் வாங்கிடணும் சோ நம்ம क्वेश्चनே என்ன பண்ண மாட்டோம் அப்படினா ப்ராப்பரா ரீட் பண்ண மாட்டோம் ஓகே சோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படினா ப்ராப்பரா அந்த क्वेश्चனை வந்து நீங்க ரீட் பண்ணுங்க ஓகே third time for அமரா பேட்ச் மேம் புரியல வர்ஷா third time for அமரா பேட்ச்னா third time அமரா பேட்ச் பசங்களுக்கு third time அப்படின்றீங்களா ஆமா அமரா பேட்ச் பசங்களுக்குலாம் third time நம்ம வந்து சால்வ் பண்றோம் ஆனாலும் நீங்கலாம் வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம் இன்னும் ஃபாஸ்டா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபிங்கர் டிப்ல ஆன்சர் வந்து வெச்சிருக்கலாம் ஓகே that is what I feel so molecular shape SF4 CF4 ZEF4 and the number of lone pairs on the central metal atom are respectively என்னப்பா சேமா இருப்பாங்களா டிஃபரண்டா இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க சோ நல்லா கவனிங்க SF4 CF4 XCF4 and the number of lone pair molecular shape lone pair on the central metal atom எப்படி இருப்பாங்க yeah faster you can solve okay so what is the valence electron of sulfur 6 valence electron okay number of bond pair வந்து 4 lone pair 1 and steric number வந்து தேவையில்லை நமக்கு steric number போட்டுக்கலாமா 5 to 4 plus 1 5 கார்பனுக்கு valence electron 4 bond pair 4 lone pair 0 steric number 4 xenonக்கு valence electron வந்து 8 bond pair 4 lone pair 2 and steric number it is 6 okay so lone pair கேட்டிருக்காங்க 102 102 option D is the right answer option D is the right answer okay super அடுத்து பாருங்க according to 𝑽𝒆𝒂𝒂 theory the geometry of ammonia and water molecules hey I am so tired man easy question
அக்கார்டிங் டு வி.எஸ்.சி.பி.ஆர் தியரி படி ஜியோமெட்ரி ஆஃப் அமோனியா வந்து என்னது அண்ட் வாட்டர் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. அமோனியாக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 3 பாண்ட் பேர், அப்போ ஒரு லோன் பேர் 4, அப்போ இட் இஸ் sp3. ஓகே, sp3 4 1 அப்படின்னா என்ன ஜியோமெட்ரி வரும்? இங்க பாருங்க, ஆக்சிஜனுக்கு வந்து என்னது, வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆக்சிஜன்? ஈஸிடா, இதுவும் என்னது, அதே sp3 தான் இல்லையா? அதே sp3 ஹைபிரிடைசேஷன் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. குயிக்லி B, option B, tetrahedral and pyramidal. Tetrahedral and pyramidal is the right answer. Super. அடுத்து போலாமா? The shapes of BRF5 and XCF4 respectively are shapes of BRF5 and XCF4 are. What is the shape? நல்லா கவனிங்க. BRF5. So bromine உடைய electronic valence electrons வந்து எவ்வளோப்பா? valence electron வந்து எவ்வளோ? 7 இல்லையா? அயோடின், bromine, chlorine எல்லாருக்குமே 7, ரைட்? அடுத்து இதுல வந்து bond pair வந்து எவ்வளோ? bond pair வந்து it is 5. அப்போ lone pair வந்து 7ல 5 போயிடுச்சுன்னா 2, அப்போ 1. and okay 5 1 steric number வந்து அப்போ நமக்கு வந்து 5 plus 1 6 இருக்க போகுது. So 5 and 1 அப்படின்னா அப்போ என்ன வரும்? நம்ம ட்ரிக்க பார்த்து சொல்லுங்க. அடுத்து XCF4 தோ பாருங்க, xenonக்கு வந்து the valence electron it is equal to 8 and for bond pair it is equal to எவ்வளோ bond pair of electrons 4. lone pair வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருது? lone pair 8ல 4 போயிடுச்சுன்னா மீதி 4, அப்போ 2. so steric number வந்து பாத்தீங்க அப்படின்னா it is equal to 6. okay. So what will be 4 2 5 1? அந்த ட்ரிக்க வச்சே நீங்க சால்வ் பண்ணலாம். D அவ்வளவுதான். ஸ்கொயர் பிரமிடல், ஸ்கொயர் பிளேனார், ஸ்கொயர் பிரமிடல், ஸ்கொயர் பிளேனார். ஓகே, சூப்பர். இதேதான் திருப்பி. ஸோ நம்ம கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். How was the class? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சா? அடுத்த கிளாஸ் வந்து we are going to have it on Monday. ஓகே, ஸோ நான் உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட். ஆல் நேமிங் ரியாக்ஷன் ஒன் ஷாட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாக வேணுமா இல்லைனா குயிக்காக மேம் பிடிஎஃப் கொடுத்து ரெக்கார்டிங் கொடுத்துருங்க மேம், ஒரு 30 மினிட்ஸ்ல என்ன ரியேஜென்ட், சாரி என்ன ரியாக்டன்ட், என்ன ப்ராடக்ட், என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ், அதாவது என்ன ரியேஜென்ட், என்ன ரியாக்ஷன், என்ன ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அப்படிங்கிறத குயிக்கா கொடுத்து பிடிஎஃப் கொடுத்துருங்க மேம். ஓகே, எங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 30 மினிட் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோவா இருந்தா போதும். இல்ல மேம் லைவ்ல வந்து டீச் பண்ணுங்க மேம். ஷார்ட் ஃபார்ம் வேணுமா இல்லமா லைவ்ல வந்து சொல்லித்தாங்க மேம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மைண்ட் மேப். ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மைண்ட் மேப் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நான் கொடுக்க போறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து எப்படி வேணும், ஒன் ஷாட், அதுவும் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கொடுங்க மேம். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்பீடா சொல்லி கொடுத்து எங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருங்க. இல்லைன்னா வேணாம் மேம், லைவ் மேரத்தான் வந்து ஒரு 2 hours ஆகும்டா. லைவ் மேரத்தான்னா 2 hours ஆகும். 2 hours லைவ்ல வந்து நீங்களே சொல்லி கொடுத்து முடிச்சிருங்க மேம். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக். ஓகே, ஸோ இன்ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் அண்ட் ட்ரெண்ட், எக்ஸெப்ஷனும் ட்ரெண்டும், எல்லா இன்ஆர்கானிக் எக்ஸெப்ஷன் அண்ட் ட்ரெண்ட் ஷார்ட் ஃபார்ம் மேம், இல்லைனா லைவ்ல வந்து எங்களுக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி லைவ்ல வந்து சொல்லித்தாங்க மேம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்லுங்க. ஸோ on Monday we have class at 10. Monday இல்ல 1ஆம் தேதியில இருந்தா we have class at 10 o'clock. marathon மாதிரி இருக்க போகுது. Monday every like it's like 6:30 classes வந்து Monday வந்து இருக்க போகுது. ஓகே, கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் ஒரே டைம்ல வைக்கிறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் மாத்துங்க. எதுடா சொல்ற, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஒரே டைம் வராதுடா, கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் கிளாஷ் ஆகாது. ஓகே, டன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு இதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, சரியா? ஸோ எவ்ரிபடி கமெண்ட்ல இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, முக்கியமா நீங்க கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு,
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போக 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 உங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத வந்து லெட் மீ நோ. மேம் ஃபுல் 24 ஹார்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்ட்டாக டீச் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் லைவ் வேணும், தனியாக படிக்க முடியல. விகாஸ் சொல்கிறதும் கரெக்ட் தான் மேம், நாங்கள் தனியாலாம் படிக்க மாட்டோம் மேம், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து நீங்களே டீச் பண்ணிவிடுங்க. யாழினியன் சார் பக்கத்து லைவ்ல இருக்காங்க மேம், சொன்னேன். அவர் வேற கிளாஸுக்கு எடுக்கிறாருடா லைவு. யாழ் சார் வந்து யாருக்கு எடுத்துட்டு இருக்காரு, இப்போ 12th எடுத்துட்டு இருக்காரு லைவ். யாழ் சார் வந்து 12th லைவ் எடுத்துட்டு இருக்காரு, நான் வந்து நீட்டுக்கு லைவ் எடுத்துட்டு இருக்கேன். சரியா, நீ ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஓ அதுவா, யாழ் சார் பத்தியா 2 லைவ்ல இருக்காரு ஒரே நேரத்துல, அதனால கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ லைவை எண்டு பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு எல்லாருமே இது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்கள் பேர் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதா, ஆல்சோ நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும் ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் விச் சாப்டர் வேணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் பிளான் ஃபார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பிளான் பண்ணியிருக்கேன்டா. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரே ஓகேவா, இல்லைனா வேற என்ன சாப்டர் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து வேணும்? ஓகே, நான் உங்களுக்கு வேற என்ன சாப்டர் சொல்லி தரணும், இல்லைனா நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஓகேவா, இதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை மேம் பிடிஎஃப் கொடுங்க மேம் நாங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துறேன், இல்லை லைவ்ல வந்து சொல்லித்தாங்கன்னா லைவ்ல வந்து சொல்லித்தரேன். ஓகே, பயோமாலிக்யூல்ஸா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியா, ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ நான் இப்போ லைவ் வந்து எண்டு பண்ண போறேன்டா. எண்டு பண்ணிட்டு ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன் ஆயிடும். ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேரை போட்டு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, அடுத்து இதெல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு சண்டே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்க போறீங்க. என்ன பண்ணுங்கன்னா, தயவு செய்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியாட்டு பரவாயில்ல, மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. எனக்கு உங்க எரர் அனாலிசிஸ் மெயில் அனுப்ப போறீங்க. சரியா, ஸோ மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அப்போதான் நாளைக்கு அட்லீஸ்ட் 2 மார்க் டெஸ்டாவது அட்டென்ட் பண்ணிடு ஈவினிங்குள்ள. சரியா, தயவு செய்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண, அப்போதான் நீ என்ன தப்பு பண்றது தெரியும், இம்ப்ரூவ் ஆயிக்க முடியும். யூ கேன் ரியலி ஃபேஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஸோ டாடா பை பாய். தயவு செய்து எல்லாருமே இப்போ கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். என்னது உங்க நேம், இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு, அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல வேணுமா இல்ல லைவ்ல வேணுமா அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்து எந்த சாப்டர், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியா இல்லனா வேற ஏதாவது சாப்டரா, பயோமாலிக்யூல்ஸா, தெர்மோடைனமிக்ஸா, என்ன வேணும், ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா, எது அப்படிங்கறத சாட்ல சொல்லுங்க. சரியா, ஆல் தி பெஸ்ட், பை பை.